ஓகே, நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். பிரான்ஸ் காலேஜினுடைய ஃபைவர் ஃப்ரீ ட்ரைனிங்கு வந்திருக்கின்ற இந்த ஃப்ரீ ட்ரைனிங் ஜாயின் ஆகின்ற எல்லாரையும் வந்து நான் வெல்கம் பண்ணிக்கொள்றேன். அதே மாதிரி வந்து நான் அப்ரிசியேட் பண்ணிக்கொள்றேன். இந்த ஃபைவர் ஃப்ரீ ட்ரைனிங்கு வந்து எல்லாருமே ஜாயின் ஆகிக்க மெயின் ரீசன் வந்து ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஃபைவரை பத்தி ஒரு நாலேஜ் எடுத்துக்கொள்ளணும். இந்த ஃபைவரை பத்தி ஒரு நாலேஜ் எடுத்துக்கொள்ளணும். அதே மாதிரி வந்து இந்த ஃபைவர்ல நம்ம ஒரு பார்ட் டைம் ஒரு இன்கம் நம்ம ஏர்ன் பண்ணி கொள்ளணும் என்றதுக்காக வேண்டிதான் நம்ம வந்து இந்த ஃபைவர் ஃப்ரீ ட்ரைனிங்ல நம்ம ஜாயின் ஆயிருக்கிறது. ஸோ இந்த டைம் என்று சொல்றது, உங்களோட இந்த டைம் என்று சொல்றது ஒரு பிரயோஜனமான ஒரு வெலுபிளான டைமா இருக்கும் என்று சொல்லி நான் ஹோப் பண்றேன். ரொம்பவும் ஒரு முக்கியமான டைமை நம்ம ஸ்பெண்ட் பண்ணித்தான் இந்த ஃபைவர் ஃப்ரீ ட்ரைனிங் வந்து நம்ம எல்லாருமே வந்து அட்டென்ட் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த டைம் என்று சொல்றது இந்த டைம் இந்த நேரத்துல நீங்க இந்த ஃபைவர் ஃப்ரீ ட்ரைனிங் ஜாயின் ஆகிட்டு வந்து மெயின் ரீசன் நான் சொல்லிட்டேன். அதே மாதிரி வந்து இந்த டைம்க்கு வெளியும் வந்து நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். ஓகே, ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து ஃபைவர் என்று சொன்னா என்ன என்று சொல்லி நான் உங்களுக்கு ஷார்ட்டா ஒரு இன்ட்ரடக்ஷன் தரேன். அதே மாதிரி வந்து இந்த ஃபைவர்ல யார் யாரெல்லாம் வேர் பண்ணலாம், இந்த ஃபைவர் வந்து யார் யாருக்கு சூட்டபிளா இருக்கும், அதே மாதிரி வந்து இந்த ஃபைவர்ல எப்படியான சேவிஸ் இருக்கு. முக்கியமான விஷயம் என்று சொன்னா ஷார்ட் டேர்ம்ல இந்த ஃபைவர்ல எப்படி நம்ம குயிக்கா ஏர்ன் பண்ணலாம், அதே மாதிரி டிஸ்கஸ், அதே மாதிரி வந்து ஷார்ட் டேர்ம்ல எப்படி நம்ம இந்த ஃபைவர்ல ஆர்டர் எடுக்கலாம் என்று சொல்லி நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணது இருக்கிறோம். ஸோ இந்த ஃபைவர்ல இந்த ஃப்ரீ ட்ரைனிங்ல ஸ்டார்டிங்ல இருந்து கடைசி வரைக்கும் நீங்க ஜாயின் ஆகிக்கொள்ளுங்க, சரிதானே? ஓகே, இந்த ஃப்ரீ ட்ரைனிங் பொறுத்த மட்டும் வந்து இப்ப இந்த ஜாயின் ஆகிக்கிற எல்லாத்துலயும் வந்து சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்க ஜாப் செய்யக்கூடிய இருப்பீங்க. அதே மாதிரி வந்து இந்த கிரவுட்ல வந்து லேடிஸ் கிரவுடும் இருக்கு. அதே மாதிரி வந்து யூனிவர்சிட்டியில படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களும் ஜாயின் ஆயிருப்பாங்க. அதே மாதிரி ஒர்க் பண்ணக்கூடியவங்களும் வந்து இந்த ஃப்ரீ ட்ரைனிங்ல வந்து அட்டென்ட் பண்ணிருக்கீங்க. ஸோ இப்போ எல்லாருக்கும் வந்து ஒரு மெயின் ரீசன் வந்து என்னன்னு சொன்னா நம்ம பார்ட் டைமா வந்து ஒரு இன்கம் நம்ம ஏர்ன் பண்ணி கொள்ளணும் என்றதுக்காக வேண்டிதான் நம்ம இந்த ஃபைவர் ஃப்ரீ ட்ரைனிங்ல வந்து நம்ம அட்டென்ட் பண்ணிருக்கிறோம். ஸோ இந்த ஃபைவரை பொறுத்த மட்டுக்கும் ரொம்ப ஈஸியாக என்ன செய்யலாம், உங்களோட ஸ்மார்ட் போனை யூஸ் பண்ணி, அப்படி இல்லைன்னு சொன்னா உங்களோட பிசி, அப்படி இல்லைன்னு சொன்னா உங்களோட லேப்டாப் யூஸ் பண்ணி ஒரு டேட்டா கனெக்ஷன் யூஸ் பண்ணி என்ன செய்யலாம், நம்ம ரொம்ப ஈஸியாவே என்ன செய்யலாம் இந்த ஃபைவர்ல நம்ம ஏர்ன் பண்ணி கொள்ளலாம். ஓகே, இப்ப நம்ம இந்த ஃபைவர் சொன்னா என்ன, இந்த ஃபைவர்ல அப்படி எப்படி நம்ம ஏர்ன் பண்ண, இந்த ஃபைவர்ல என்ன நடக்குது என்று சொல்லி நம்ம ஃபர்ஸ்ட்டுக்கு பார்ப்போம். ஓகே, அதுக்கு முதல் நம்ம ஃபர்ஸ்ட்டுக்கு ஃப்ரீலான்சிங் என்று சொன்னா என்னன்னு சொல்லி பார்ப்போம், சரிதானே? இந்த ஃபைவர்ல அவங்க எப்படி நமக்கு இந்த ஃபைவர்ல எப்படி நம்ம ஏர்ன் பண்ண போறோம், இந்த ஃபைவர்ல இருந்து நமக்கு அவங்க எப்படி சொல்லி தராங்க என்று சொல்லி நம்ம ஃபர்ஸ்ட்டுக்கு நார்மலா பார்ப்போம். அதுக்கு பிறகு நம்ம ஃபைவர் என்று சொன்ன என்ன மத்த கான்செப்டை நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம், சரிதானே? ஓகே, இப்ப ஃபர்ஸ்ட்டுக்கு ஃப்ரீலான்சிங் என்று சொன்னா என்னன்னு சொல்லி கான்செப்டை பார்த்தோம்னு சொன்னா, இப்ப வந்து எக்ஸாம்பிளுக்கு இப்ப உங்களுக்கு ஒரு ட்ரோ பண்ண தெரியும், அப்படி இல்லைன்னு சொன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஒரு குயிக் டைம்ல வந்து, அதாவது ஒரு ஷார்ட் டைம்ல வந்து நீங்க ஃபாஸ்டானே செய்வீங்க, டைப்பிங் பண்ணுவீங்க. அப்படி இல்லைன்னு சொன்னா உங்களுக்கு வெப் டிசைனிங் தெரியும், அப்படி இல்லைன்னு சொன்னா உங்களுக்கு போஸ்டர் டிசைன் தெரியும், அப்படி இல்லைன்னு சொன்னா உங்களுக்கு அந்த போட்டோஷாப் நாலேஜ் இருக்கு. ஓகே, இப்ப இந்த நாலேஜ் எல்லாம் வச்சு இப்ப ஒருத்தர் வாராரு, இப்ப அவருக்கு வந்து ஒரு பெர்டிகுலரா வந்து அவர் டாக்குமெண்ட்ஸ ஒரு குறிப்பிட்ட டைம்ல வந்து என்ன செய்யணும், அவர் டைப் பண்ணி அவரு சப்மிட் பண்ணணும். சோ அவர் என்ன செய்வாரு, அந்த சேவிஸை வந்து தேவையான என்ன செய்வாரு, டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவர் டாக்குமெண்ட்ஸை வந்து அவர் என்ன செய்ய மாட்டாரு, டைப் பண்ண மாட்டாரு. அப்ப அவர் என்ன செய்வாரு, ஃப்ரீலான்சரா இப்ப இந்த வேலை யாரெல்லாம் ஒர்க் பண்ணக்கூடிய இருக்கிறாங்களோ அவங்கள கண்டக்ட் பண்ணி அவர் என்ன செய்வாரு, இந்த வேலையை அவங்கள்ட்ட என்ன செய்வாரு, சப்மிட் பண்ணுவாரு. அப்ப அந்த ஃப்ரீலான்சரை யாரெல்லாம் ஒர்க் பண்றாங்களோ அவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னா அவர் டாக்குமெண்ட்ஸ ஒரு குறிப்பிட்ட டைமுக்குள்ள என்ன செய்வாங்க, டைப் பண்ணி அவருக்கு சப்மிட் பண்ணுவாங்க. அப்ப நம்ம அப்படி சப்மிட் பண்ற டைம்ல தான் அவர் என்ன செய்யறது, நமக்கு மணி பே பண்றாரு.
இப்ப அடுத்த எக்ஸாம்பிள் எடுத்தோம்னு சொன்னா, இப்ப உங்களுக்கு லோகோ டிசைனிங் தெரியும், அப்படி இல்ல உங்களுக்கு போட்டோஷாப் நாலேஜ் தெரியும் என்று சொன்னா, ஒரு கம்பெனி ஒன்று இருக்கு, அந்த கம்பெனிக்கு வந்து ஒரு போஸ்டர் வந்து கிரியேட் பண்ணணும், அப்படி இல்லைன்னு சொன்னா லோகோ வந்து கிரியேட் பண்ணணும். ஆனா அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவங்களோட லோகோவோ அப்படி இல்லைன்னு சொன்னா அவங்க கம்பெனிக்கு தேவையான போஸ்டர் அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, கிரியேட் பண்ண மாட்டாங்க. இப்படி யாரெல்லாம் வேக் பண்ணுவாங்களோ, அதாவது அந்த லெஸ் ஒரு அமௌண்ட்ல வந்து யார் இந்த லோகோ டிசைனிங், யார் இந்த போஸ்டர் எல்லாம் கிரியேட் பண்ணாங்களோ அவங்கள கண்டக்ட் பண்ணி என்ன செய்வாங்கன்னு சொன்னாங்கன்னா, அவங்களோட தேவைய அவங்கள்ட்ட சொல்லுவாங்க. எனக்கு வந்து இந்த கம்பெனி நேம் வந்து ஏபிசி, எனக்கு வந்து எனக்கு இந்த நேம்ல என்ன செய்யணும்னு சொன்னா எனக்கு லோகோ வந்து கிரியேட் பண்ணி தரணும். அப்படி இல்லைன்னு சொன்னா நாங்க எங்களோட கம்பெனில வந்து இந்த ஆஃபர் வந்து நாங்க ப்ரொவைட் பண்றோம், இது சம்பந்தமான போஸ்டர் நீங்க எங்களுக்கு கிரியேட் பண்ணி தரணும்னு சொல்லி அவர் என்ன செய்வாரு, அந்த கம்பெனி வந்து இந்த ஃப்ரீலான்சரா யாரெல்லாம் வெயிட் பண்றாங்களோ அவங்கள்ட்ட என்ன செய்வாரு, அவர் சப்மிட் பண்ணுவாரு, அவர் ரெக்யர்மெண்ட். சரிதானே? இவர் என்ன செய்வாரு, அந்த கம்பெனிய அந்த கம்பெனிக்கு ஏத்த மாதிரி என்ன செய்வாரு, லோகோவோ அப்படி இல்லைன்னு சொன்னா போஸ்டர் என்ன செய்வாரு, இவர் கிரியேட் பண்ணி அந்த கம்பெனிக்கு சப்மிட் பண்ணுவாரு. அப்ப கம்பெனி என்ன செய்யும், அவர் அனுப்பின டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே செக் பண்ணி பார்த்துட்டு ஓகே நமக்கு சாட்டிஸ்ஃபை அந்த கம்பெனி என்ன செய்யணும்னா நமக்கு பே பண்ணுவாங்க. சோ இதுதான் வந்து பொதுவான கான்செப்ட் ஷோர்ட்டா செல்லிங், இதுதான் ஃப்ரீலான்சிங் என்று சொல்றது. சரிதானே? ஓகே, இப்படி எல்லாம் யாரெல்லாம் வெயிட் பண்றாங்களோ அவங்களுக்கு நம்ம சொல்றது ஃப்ரீலான்சர் என்று சொல்லி நம்ம சொல்லுவோம். சரிதானே? ஓகே, இப்ப இந்த ஃப்ரீலான்சிங் செய்யறதுக்கு, இப்ப இந்த ஃப்ரீலான்சிங் நான் ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். இப்ப இந்த ஃப்ரீலான்சிங் செய்யறதுக்கு வந்து கிட்டத்தட்ட நிறைய சைட் இருக்கு. சரிதானே? அதுல வந்து ஒரு பெஸ்டான சைட் என்று சொன்னா இந்த ஃபைவர் தான். ஏன்னு சொன்னா இந்த ஃபைவரை பொறுத்த மட்டும் வரைக்கும் 2010 2010 இருந்து இந்த ஃபைவர் வந்து ரன் ஆகி கொண்டிருக்கு. சரிதானே? அதே மாதிரி இந்த ஃபைவர் என்று சொல்றது ஒரு பெர்டிகுலர் ஏரியாவோட இல்லாம வேர்ல்டு வைட்டா என்ன செய்யுதுன்னு சொன்னா எல்லா கஸ்டமரையும் வந்து இந்த ஃபைவர் என்ன செய்யுதுன்னா கனெக்ட் பண்ணுது. இப்ப மத்த சைட்டை பார்த்தோம்னு சொன்னா சில சைட் வந்துருக்கு, அது ஒரு பெர்டிகுலர் ஏரியா மாத்திரம் என்ன செய்யும்னு சொன்னா பையரையும் செல்லரையும் கனெக்ட் பண்ணும். ஆனா இந்த ஃபைவர் என்று சொல்றது வேர்ல்டு வைடா எல்லாரையுமே என்ன செய்யும்னு சொன்னா கனெக்ட் பண்ணும். சரிதானே? அதே மாதிரி இந்த ஃபைவர்ல செல்லரும் இருப்பாங்க, பையரும் இருப்பாங்க. அதாவது சர்வீஸே செஞ்சு கொடுக்குறவங்க இருப்பாங்க. உதாரணம் வந்து இப்ப நம்ம ஒரு லோகோ டிசைன் ஒன்று செஞ்சு கொடுக்குறோம்னு சொன்னா நம்ம செல்லர். அதே மாதிரி அந்த லோகோவை யாரெல்லாம் பை பண்றாங்களோ அவங்க பையர். அப்ப இந்த ஃபைவர்ல செல்லரும் இருப்பாங்க, பையரும் இருப்பாங்க. அதே மாதிரிதான் இந்த ஃபைவரை பொறுத்த மட்டும் இந்த ஃபைவர்ல நம்ம பையரோட என்ன செய்யலாம், நம்ம செக் பண்ணி பேசலாம், கம்யூனிகேஷன் பண்ணலாம். அதாவது வந்து அவருடைய பிரைஸ் எப்படி, அவருக்கு என்ன மாதிரியான கம்பெனிக்கு லோகோ தேவை, அவர் ரிகமெண்ட் என்ன செய்யலாம், நம்ம எடுத்துக்கொள்ளலாம். எடுத்து அவருக்கு ஏத்த மாதிரி நம்ம என்ன செய்யலாம், அவருடைய சர்வீஸை நம்ம செஞ்சு கொடுக்கலாம். அதே மாதிரி நம்ம செஞ்ச சர்வீஸ் என்ன செய்யலாம், இந்த ஃபைவர்ல மூலமாக என்ன செய்யலாம், நம்ம டெலிவரி பண்ணலாம். அதே மாதிரி இந்த ஃபைவர்ல நம்ம ஏர்ன் பண்ற டொலர்ஸ் என்ன செய்யலாம்னு சொன்னா ஒரு செக்யூரான முறையை நம்ம இந்த ஃபைவர்ல இருந்து நம்ம வித்ட்ரால் பண்ணிக்கொள்ளலாம். அதே மாதிரி இந்த வித்ட்ரால் பண்ற அமௌண்ட்டுக்கு எல்லாமே நம்ம ஏர்ன் பண்ற மணி எல்லாமே செக்யூரான முறையில வந்து இந்த ஃபைவர்ல இருக்கு. அதனாலதான் வந்து ஃப்ரீலான்சிங் சர்வீஸுக்கு வந்து ஒரு பெஸ்டான சைட்னு சொன்னா இந்த ஃபைவர் தான். சரிதானே? அடுத்தது வந்து இந்த ஃபைவரை பொறுத்த வரைக்கும் நான் இப்ப உங்களுக்கு வந்து இந்த ஃபைவர் வெப்சைட்டை நான் உங்களுக்கு காட்ட, நீங்க பார்த்து கொள்ளுங்க. போன் யூஸ் பண்ணக்கூடியவங்க வந்து டிரெக்டா என்ன செய்யலாம்னு சொன்னா பிளே ஸ்டோர் யூஸ் பண்ணி நீங்க என்ன செய்யலாம், அந்த ஃபைவரை நீங்க செட் பண்ணி பார்த்து கொள்ளலாம். அப்படி இல்லைன்னு சொன்னா நீங்க பிசி அப்படி இல்லை லேப்டாப் யூஸ் பண்றவங்க வந்து டிரெக்டாவே நீங்க கூகுள் குரோமுக்கு வந்து ஃபைவர் சர்ச் பண்ணீங்கன்னு சொன்னா fiverr.com சர்ச் பண்ணீங்கன்னு சொன்னா இப்படியான ஒரு வெப்சைட் உங்களுக்கு ஷோ ஆகும். சரிதானே? இதுதான் வந்து ஃபைவருடைய வெப்சைட் டேஷ்போர்ட். ஓகே, இப்ப இந்த ஃபைவர்ல என்னதான் இருக்கு, இந்த ஃபைவர்ல அவங்க எப்படியான சர்வீஸை கொடுக்குறாங்க, இந்த ஃபைவர்ல எப்படியான சர்வீசஸ் இருக்கு. ஓகே, இப்ப இந்த ஃபைவர்ல வந்து நமக்கு தெரிஞ்ச ஸ்கில்ஸ் வந்து இந்த ஃபைவர்ல இருக்கான்னு சொல்லி கேட்டா எல்லாமே இந்த ஃபைவர்ல இருக்கு. ஓகே, சரி, ஓகே. இப்ப சில ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க, இப்ப எனக்கு எந்த வித ஸ்கில்ஸுமே இல்லையே, இப்ப நான் எப்படி இந்த ஃபைவர்ல ஏர்ன் பண்றேன்னு சொன்னாலும் அதுக்கு நாங்க என்ன செஞ்சுக்கிறோம், செப்பரேட்டான ஒரு வேர்டு வச்சுக்கிறோம். ஓகே, அது நாங்கள் அடுத்தடுத்த இதுல வந்து நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றேன். ஓகே, இதான் வந்து ஃபைவருடைய வெப்சைட், அதே மாதிரி வந்து ஃபைவருடைய டேஷ்போர்ட். ஓகே, இப்ப
இந்த ஃபைவர்ல என்ன மாதிரியான மெயினான சர்வீசஸ் இருக்கு பார்த்தோம்னு சொன்னா, ஃபெஸ்ட்டுக்கு பார்த்தோம்னு சொன்னா, ஓகே, ஃபெஸ்ட்டுக்கு பார்த்தோம்னு சொன்னா கிராஃபிக் டிசைன். அதாவது வந்து இப்ப இந்த கிராஃபிக் டிசைன் இப்ப இந்த கிராஃபிக் டிசைன்ல வந்து சப் கேட்டகரி இருக்கு. அதுல பாருங்க, இப்ப உங்களுக்கு வந்து லோகோ டிசைன் தெரியும்னு சொன்னா என்ன செய்யலாம், இந்த ஃபைவர்ல லோகோ ஒன்று கிரியேட் பண்ணி நம்ம ஏர்ன் பண்ணலாம். அதே மாதிரி வந்து உங்களுக்கு பிரைன் ஸ்டைல் கைட்ஸ் அப்படி செய்யலாம்னு சொன்னா நீங்க என்ன செய்யலாம், அதை நீங்க சர்வீசஸ் கொடுத்து இந்த கிராஃபிக் டிசைன்ல இந்த ஃபைவர்ல நம்ம என்ன செய்யலாம், ஏர்ன் பண்ணலாம். அதே மாதிரி வந்து போன் டயக்ராஃபிக்னு சொல்லி இருக்கு, அப்படி நம்ம ஏர்ன் பண்ணலாம். அப்படி இல்லை உங்களுக்கு போட்டோஷாப் உங்களுக்கு தெரியும், எனக்கு வந்து எலஸ்ட்ரேஷன் தெரியும்னு சொன்னா அதையும் யூஸ் பண்ணி என்ன செய்யலாம், நீங்க யூஸ் அதையும் யூஸ் பண்ணி அந்த சர்வீஸை நம்ம என்ன செய்யலாம், அந்த பையருக்கு கொடுக்கலாம். அதே மாதிரி வந்து ஏஐ ஆர்டிஸ்ட் நம்ம என்ன செய்யலாம், அதை கிரியேட் பண்ணி நம்ம என்ன செய்யலாம், கொடுக்கலாம். இப்ப வந்து ட்ரெண்டிங்ல இருக்கிறத வந்து ஏஐ தான். அப்ப சோ எல்லாருமே வந்து ஏஐ தான் என்ன செய்வாங்கன்னு சொன்னா மோஸ்ட்லி என்ன செய்வாங்க, அவங்க விரும்புவாங்க. நம்ம என்ன செய்யலாம், அதே நம்ம சர்வீஸா நம்ம கிரியேட் பண்ணி பையருக்கு நம்ம ஈஸியான முறையில செய்யலாம், செல் பண்ணலாம். அதே மாதிரி பாருங்க, ஏஐ அவதார் டிசைன் சொல்லி இது வந்து புதுசா எட் பண்ணிக்கிறாங்க, சரிதானே. அதே மாதிரி வந்து சில்ட்ரன் புக் இலஸ்ட்ரேஷன், அது இப்ப உங்களுக்கு அதாவது இப்ப சில்ட்ரன் இப்ப கிட்ஸுக்கு வந்து நம்ம பிடிஎஃப்ல இந்த புக்கை கிரியேட் பண்ண தெரியும்னா அது டிசைன் பண்ண தெரியும்னு சொன்னா நம்ம இலஸ்ட்ரேஷன்ல அல்லது போட்டோஷாப்ல நம்ம என்ன செய்யலாம், அது செஞ்சு நம்ம என்ன செய்யலாம், ஃபைவர்ல ஏர்ன் பண்ணலாம். அப்படி இல்லை உங்களுக்கு நம்ம அந்த டேட்டா செஞ்சு என்ன செய்யலாம், அதுலயும் நம்ம ஏர்ன் பண்ணலாம். ஓகே, செக் பண்ணி காட்டும் பார்த்துக்கணும். ஓகே, இப்ப எனக்கு வந்து இப்ப இந்த டிசைன் பார்ட் ஒன்றுமே தெரியும் எனக்கு. இப்ப நான் எனக்கு இந்த டெக் சம்பந்தப்பட்ட விஷயத்துல நான் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா இருக்கிறேன்னு சொன்னா நீங்க என்ன செய்யலாம், வெப்சைட் செஞ்சு நீங்க என்ன செய்யலாம், வெப்சைட் சர்வீஸ் செஞ்சு நீங்க இந்த ஃபைவர்ல ஏர்ன் பண்ணலாம். அதே மாதிரி உங்களுக்கு பிசினஸ் வெப்சைட் செய்யலாம், இ காமர்ஸ் வெப்சைட் செய்யலாம். அதே மாதிரி லேண்டிங் பேஜ் செய்யலாம். இப்ப சிலாக்கள் வந்து ஒரு பெர்டிகுலரா ஒரு பேஜை மாத்திரம் என்ன செய்வாங்க, டிசைன் பண்ணுவாங்க. அந்த பேஜ் என்ன செய்யலாம், நம்ம அந்த பேஜ் நம்ம என்ன செய்யலாம், செஞ்சு நம்ம இந்த சர்வீஸை கொடுத்து இந்த ஃபைவர்ல நம்ம ஏர்ன் பண்ணலாம். அதே மாதிரி டாப் ஷிப்பிங் வெப்சைட் என்ன செய்யலாம், நம்ம செய்யலாம், ஈஸியான முறையில் செய்யலாம். அந்த வெப்சைட் சம்பந்தப்பட்ட நாலேஜ் இருக்கிறவங்களுக்கு தெரியும் இப்படி ஈஸியான முறையில் செய்யலாம் சொல்லி. எல்லாமே கஸ்டமைஸ் பண்றது தான், நம்ம பெருசா நம்ம கோடிங் ஒன்றுமே எழுதுறது. அதே மாதிரி வந்து வேர்ட் பிரஸ் தெரியும் சொன்னா நம்ம என்ன செய்யலாம், நம்ம இதுல ஏர்ன் பண்ணலாம். அதே மாதிரி ஷாப்பிஃபை, அதே மாதிரி விக்ஸ், அதே மாதிரி கஸ்டம் வெப்சைட், வெப்சைட் என்ன செய்யலாம், கஸ்டம் பண்ணி கொடுக்கலாம், அதாவது எடிட் பண்ணி கொடுக்கலாம். அவர் சில விஷயம் தருவாரு, ஆல்ரெடி இருக்கிற விஷயத்தை நம்ம டெலிட் பண்ற அவர் தார அந்த விஷயத்த வந்து நம்ம ஆல்ரெடி இருக்க வெப்சைட்ல போட்டு நம்ம என்ன செய்யலாம், ஏர்ன் பண்ணலாம். அதே மாதிரி வந்து வெப்சைட்ல ஏதும் ஒரு இஷ்யூ வருதுன்னு சொன்னா பக்க நம்ம ஃபிக்ஸ் பண்ணி என்ன செய்யலாம், ஏர்ன் பண்ணலாம். அதே மாதிரி ஏஐ செட் போட் என்ன செய்யலாம், இப்ப ட்ரெண்டிங்ல இருக்கிறது எங்க பார்த்தாலும் இப்ப ஏஐ 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 தான் வருது. இப்ப ஏஐ தான் வந்து என்ன செய்யப்படணும் சொன்னா கிட்டத்தட்ட நம்ம இந்த வேர்ல்டு என்ன செய்ய போகுது, ரன் ஆகி அந்த ஏஐ எல்லாம் என்ன செய்ய போகுது, ரன் ஆக போகுது. சோ நம்ம என்ன செய்யணும்னு சொன்னா மோஸ்ட்லி ஏஐ சம்பந்தப்பட்ட ஜொப் எல்லாமே நம்ம என்ன செய்யணும், லேர்ன் பண்ணணும். லேர்ன் பண்ணணும்னு சொன்னா நம்ம பிசிக்கலா ஏர்ன் பண்ணலாம். இப்படி ஆன்லைன் மூலமா என்ன செய்யலாம் சொன்னா மோஸ்ட்லி நம்ம என்ன செய்யலாம், ஏர்ன் பண்ணலாம். டெலிகிராம் வச்சு ஏர்ன் பண்ணலாம், புக் பிரஸ் வச்சு யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி வந்து இப்ப டிக்டாக் நீங்க யூஸ் பண்ணுவீங்க, நம்ம வந்து எவ்வளவு டைம் வந்து ஸ்பெண்ட் பண்றோம் சோசியல் மீடியால, அதே சோசியல் மீடியாவை நம்ம கூகுள்ல இந்த ஃபைவர்ல ஸ்பெண்ட் பண்ணோம்னு சொன்னா நம்ம ஷார்ட் டைம்ல என்ன செய்யலாம், குயிக்கா நம்ம என்ன செய்யலாம், ஏர்ன் பண்ணலாம். அதே மாதிரி இந்த ஃபேஸ்புக் மெசேஞ்சர் வச்சு என்ன செய்யலாம், ஏர்ன் பண்ணலாம். அதே மாதிரி வந்து இந்த கேம் பிளே எக்ஸ்பீரியன்ஸ், இந்த கேம் பிளே பண்றவங்க இருப்பீங்க, அவங்க வந்து என்ன செய்யலாம், அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு ஃபீட்பேக் யூஸ் பண்ணி என்ன செய்யலாம், நம்ம இதுல ஃபுல்லாவே ஏர்ன் பண்ணலாம். ஓகே, நான் உங்களுக்கு டெஸ்க்டாப் சைட்ல குறைஞ்ச கொள்ள இன்னொரு கிளியரா விளங்க. ஓகே, ஓகே. இப்ப அதே மாதிரி வந்து இப்ப டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அந்த கன்செப்ட்ல இருக்கிறவங்க வந்து எப்படி நம்ம சேர்ச் எஸ்இஓ செஞ்சு எப்படி ஏர்ன் பண்றேன்னு சொல்லி ஃபுல்லாவே நம்ம என்ன செய்யலாம், பார்க்கலாம். அதே மாதிரி வந்து இ காமர்ஸ் செய்யக்கூடியவங்க, அதே மாதிரி வீடியோ செய்யக்கூடியவங்க, இப்ப சிலவங்க இப்ப வந்து சோசியல் மீடியாவே அந்த கொஞ்சம் எக்ஸ்பர்ட் ஆனாக்கள். அதாவது வந்து இப்ப டிக்டாக், அதே மாதிரி வந்து இன்ஸ்டாகிராம், அதே மாதிரி ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், யூடியூப், இதுல எல்லாம் எல்லா சோசியல் மீடியாவே வந்து நம்ம கொஞ்சம் எக்ஸ்பர்ட் இருப்போம். நம்ம அங்க ஸ்பெண்ட் பண்ற டைம் இந்த சோசியல் மீடியான்னு சொல்லி தனி கேட்டகரி இருக்கு. நம்ம என்ன செய்யலாம், இதை லேர்ன் பண்ணி இதுல அங்க ஸ்பெண்ட் பண்ற டைம் இங்க ஸ்பெண்ட் பண்ணோம்னு சொன்னா நம்ம ஷார்ட் டைம்ல நல்ல ஒரு இன்கம் என்ன செய்யலாம், பார்க்கலாம். இங்க பாருங்க, சோசியல் மீடியா மார்க்கெட்டிங் இருக்கு, அதே மாதிரி வந்து பெய்ட் சோசியல் மீடியா இருக்கு, அதே மாதிரி வந்து சோசியல் மீடியா சோசியல் கொமர்ஸ் சொல்லி இருக்கு.
ஓகே, இப்படியான விஷயம் வந்து இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இந்த மெயின் கேட்டகரியில வந்து ஒரு சப் கேட்டகரியா வந்து இப்ப இதுல இருக்கு. அதே மாதிரி வந்து வீடியோ மார்க்கெட்டிங், எத்தனை வீடியோ நம்ம எடிட் பண்றோம், ஆனா அது சும்மாவே நம்ம என்ன செய்யணும், ஸ்டேட்டஸுக்கும் ரீல்ஸுக்கும் வந்து போகுது. ஆனா அதே இது நம்ம இந்த வீடியோ எடிட் பண்ணோம்னு சொன்னா நம்ம என்ன செய்யலாம், ஏர்ன் பண்ணலாம். அதே மாதிரி இ-காமர்ஸ் மார்க்கெட்டிங், இமெயில் மார்க்கெட்டிங், அதே மாதிரி கெஸ்ட் மார்க்கெட்டிங், அஃபிலியேட் மார்க்கெட்டிங், அதே மாதிரி டிஸ்பிளே அட்வர்டைசிங் சொல்லி கிட்டத்தட்ட நிறைய இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல வந்து கிட்டத்தட்ட நிறைய இருக்கு. அதே மாதிரி இப்ப நம்ம டிக்டாக் யூஸ் பண்ணுவோம். இப்ப டிக்டாக்ல வந்து நம்ம இப்ப டிக்டாக்ல வந்து கண்டும் ஃபேமஸா இருப்போம். அதே இது சில கம்பெனிக்கு வந்து என்ன செய்யும் சொன்னா, இப்ப அவங்களோட ப்ராடக்ட போட்டு டிக்டாக்ல வீடியோ என்ன செய்யலாம், அப்லோட் பண்ணலாம். நம்ம அதையும் என்ன செய்யலாம், செஞ்சு கொடுத்து ஏர்ன் பண்ணலாம். அதே மாதிரி இப்ப வந்து நம்ம Facebookல என்ன செய்யறோம், அட்வர்டைஸ்மெண்ட் ரன் பண்றோம். இப்ப நம்மளோட சொப் அடிக்கலாம், அப்படி இல்லைன்னு சொன்னா நம்மளோட ஃப்ரெண்ட சொப் அடிக்கலாம், அப்படி இல்லைன்னு சொன்னா நம்மளோட போஸ்ட் என்ன செய்யலாம், பூஸ்ட் பண்ணலாம். அதே இது ஒரு கம்பெனில ஒரு எட்ட வந்து நம்ம Facebookல ரன் பண்ணோம் என்று சொன்னா நம்ம அதை என்ன செய்யலாம், ரன் பண்ணி கொடுத்து நம்ம ஃபைவர்ல என்ன செய்யலாம், ஏர்ன் பண்ணலாம். அதே மாதிரி இன்ஸ்டாகிராம் மார்க்கெட்டிங், கூகுள் SEM, ஷோபிஃபை மார்க்கெட்டிங் சொல்லி கிட்டத்தட்ட இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல வந்து நிறையவே இருக்கு. நீங்க செக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க, சரிதானே? அதே மாதிரி வந்து மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி, இப்ப உங்களுக்கு ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல இப்ப எக்ஸாம்பிள் சொல்ல போனா, இப்ப உங்களுக்கு அந்த ஃபேஸ்புக் மார்க்கெட்டிங் உங்களுக்கு ஃபுல்லாவே உங்களுக்கு தர இருக்குன்னு சொன்னா அந்த ஃபேஸ்புக் மார்க்கெட்டிங் என்ன செய்யலாம், இப்ப நீங்க எந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்றீங்கன்னு சொல்லி அதை நம்ம இந்த ஃபைவர்ல இன்னும் ஒரு பையருக்கு நம்ம என்ன செய்யலாம், அதை சொல்லி கொடுக்கலாம். அதை சொல்லி கொடுத்து நம்ம என்ன செய்யலாம், இப்ப ஏர்ன் பண்ணலாம். இப்ப நீங்களே படிச்ச மாதிரி இருக்கும், நீங்களே உங்களோட சர்வீஸை கொடுத்த மாதிரி இருக்கும். நீங்க படிச்சதை வச்சு இன்னொரு ஃபாரினருக்கு வந்து நீங்க டீச் பண்ணி அதன் மூலமா ஏர்ன் பண்ண மாதிரியும் நீங்க இருக்கு. ஓகே, அப்ப நீங்க படிச்சதையும் வச்சு என்ன செய்யலாம், நம்ம இந்த ஃபைவர்ல வந்து செல் பண்ணி நம்ம ஒரு சர்வீஸாவே நம்ம செய்யலாம், கொடுக்கலாம். சரிதான்? அதே மாதிரி மியூசிக் ப்ரொமோஷன், பாட்காஸ்ட் மார்க்கெட்டிங், இ புக் மார்க்கெட்டிங், கிட்டத்தட்ட நம்ம என்ன செய்யலாம், இ புக் செய்யலாம். இப்ப நான் புக் பப்ளிஷ் பண்ணணும் அவசியம் இல்லை. இப்ப அதுதான் AI வந்துருக்கு, ChatGPT வந்துருக்கு. நம்ம அவங்களோட புக்கை வச்சு என்ன செய்யலாம், இப்ப ஒருத்தர் புக் கொண்டு பப்ளிஷ் பண்ணிப்பாரு, அப்படி இல்லைன்னு சொன்னா ஒரு பிடிஎஃப்ல வடிவில ஒரு புக் கொண்டு செஞ்சுப்பாரு. அந்த புக்கை நம்ம என்ன செய்யலாம், மார்க்கெட்டிங் பண்ணலாம். இப்ப நம்ம எக்ஸாம்பிளுக்கு இப்ப நம்ம வந்து ஒரு ஃபுட் அப்படி இல்லைன்னு சொன்னா ஒரு ஏதாவது ஒரு ப்ராடக்ட் நம்ம என்ன செய்யறோம், Facebookல டிக்டாக்ல என்ன செய்யறோம், ஒரு ஒரு சோங்க போட்டு அப்படி இல்லைன்னு சொன்னா வேற ஏதாவது ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் போட்டு என்ன செய்யறோம், நம்ம மார்க்கெட்டிங் பண்றோம். அதே இது அவரோட புக் என்ன செய்யறோம், நம்ம புக்கை இப்ப நம்ம இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்றோம், ஆனா இந்த ஃபைபர்ல வந்து அவரை புக் என்ன செய்யறோம், யூஸ் பண்றோம். இங்க போற சோங்க வந்து அந்த புக்குக்கு ஏத்த மாதிரி நம்ம வேற ஒரு பேட்டர்ன்ல சோங்க போட்டு நம்ம எடிட் பண்ணி அதை நம்ம யூடியூப்லயோ அப்படி இல்லைன்னு சொன்னா இன்ஸ்டாகிராம்லயோ அப்படி இல்லைன்னு சொன்னா மத்த சோசியல் மீடியா நம்ம மார்க்கெட்டிங் பண்ணினோம்னு சொன்னா மார்க்கெட்டிங் பண்ணி என்ன செய்யலாம், அவருக்கு நம்ம மார்க்கெட்டிங் பண்ணி கொடுத்து அவர் ப்ராடக்ட்டை நம்ம ஏர்ன் பண்ணலாம். இப்ப அவருக்கு என்ன இப்ப அவர் வந்து என்ன செய்வாரு, பையர் என்ன செய்வாரு, டைமை ஸ்பெண்ட் பண்ண மாட்டாரு. அவர் சொல்லுவாரு, இப்ப இந்த இ புக் வந்து உங்களுக்கு சென்ட் பண்றேன், இந்த இ புக்கை நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா மார்க்கெட்டிங் பண்ணித்தாங்க, நான் உங்களுக்கு இவ்வளவு பே பண்றேன்னு சொல்லி அவர் சொல்லுவார். இப்ப நம்ம சோசியல் மீடியாவில இப்ப எத்தனை ப்ராடக்ட் நம்ம நினைச்சிடும், சோங்க போட்டு பேக்ரவுண்ட் சாங் போட்டு பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாம் போட்டு சோசியல் மீடியாவில பப்ளிஷ் பண்றோம். அதே இது இவர் இ புக் என்ன செய்யறோம், சோங்க போட்டு அப்படி என்ன சொன்னா பேக்ரவுண்ட் மியூசிக் போட்டு என்ன பப்ளிஷ் பண்றோம். அது இ புக் வந்து செல் ஆனாலும் செல் ஆகலன்னு சொன்னாலும் நம்மளோட வேலை வந்து என்ன, அவர் இ புக் வந்து மார்க்கெட்டிங் பண்றது. சோ அதை செஞ்சு நம்ம என்ன செய்யலாம், ஏர்ன் பண்ணலாம். சரிதானே? அதே மாதிரி வந்து அடுத்த மெயின் கேட்டகரி தான் வீடியோ அனிமேஷன். இப்போ மோஸ்ட்லி எல்லாருக்குமே வந்து வீடியோ எடிட்டிங் வந்து எல்லாருமே ஒரு எக்ஸ்பர்ட் ஆகல. இப்ப ஜெனரேஷன், இப்ப இந்த ஜெனரேஷன் வந்து எல்லாருமே வந்து சோசியல் மீடியாவில வந்து தரவா இருப்பீங்க. அதுல ஒன்றுதான் இந்த வீடியோ எடிட்டிங். எத்தனையோ நம்ம வீடியோ எடிட் பண்ணி சோசியல் மீடியா அப்லோட் பண்றோம், அதுல எந்த வித பெனிஃபிட்டுமே இல்லை. ஜஸ்ட் நம்ம ஒரு என்டர்டைன்மெண்ட்காக வேண்டிய யூஸ் பண்றோம். இப்ப டிக்டாக் எடுத்துக்கொண்டா நம்ம ஒரு என்டர்டைன்மெண்ட்காக வேண்டிய நினைச்சிடும், வீடியோ எடிட் பண்ணா அதுல போடுறோம், ஒரு லைக்ஸ் வரும், அப்படி இல்லைன்னு சொன்னா ஃபாலோ பண்ணுவாங்க, அப்படி இல்லைன்னு சொன்னா ஒரு ஷேர் பண்ணுவாங்க, மேக்சிமம் போல வந்தா. அதே இது இப்ப நீ அங்க வீடியோ எடிட் பண்றத வந்து இப்ப இந்த டிக்டாக் வீடியோ அடிச்சு நிறைய இருக்கு. சரிதானே? இந்த வீடியோ அனிமேஷன்ல வந்து பாருங்க, இந்த வீடியோ எடிட்டிங்ல வந்து டிக்டாக் வீடியோ எடிட்டிங் இருக்கு. அதே மாதிரி வந்து நம்ம இன்ஸ்டாகிராமுக்கு ரீல்ஸ் என்ன செய்யலாம், செஞ்சு கொடுக்கலாம். அதே மாதிரி வந்து ஃபேஸ்புக்கு நம்ம என்ன செய்யலாம், வீடியோ எடிட் பண்ணி கொடுக்கலாம். இப்ப அந்த ஸ்கில்ஸை வந்து நம்ம இங்க வந்து வீடியோ எடிட்டிங் செஞ்சு கொடுப்போம்னு சொன்னா நம்ம அதன் மூலமா என்ன செய்யலாம், ஏர்ன் பண்ணலாம். சரிதானே? இப்ப அதே வீடியோ எடிட்டிங் நம்ம என்ன செய்யும், ஒரு போட்டோம்னு சொன்னா எஃபெக்ட் கொடுப்போம், அப்படி இல்லைன்னு சொன்னா அனிமேஷன் கொடுப்போம். அது தனியாகவே என்ன செஞ்சிருக்கேன்னு சொன்னா இங்க ஒரு சேவிஸ் இங்க வந்து ஒரு சேவிஸ் இருக்கு, விளைஞ்சானே. அதே மாதிரி வந்து இப்ப நம்ம ஒரு வீடியோ வந்து வருகுது, வீடியோ பிளே பண்றோம்,
அந்த வீடியோ வந்து பிளே பண்ண முந்தி நம்ம என்ன செய்வோம், ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுப்போம். அப்படித்தான் இப்ப யூடியூப்ல வந்து இப்ப ஒரு சேனல்ல ஒருத்தர் வந்து ஒரு வீடியோ போடுறாருன்னு சொன்னா, இப்ப இந்த வீடியோ வந்து இதை பத்தி தான் ரெண்டு சொல்லின்னு சொல்றாரு, ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுப்பாரு. அதே மாதிரிதான் அந்த இன்ட்ரடக்ஷன் வீடியோ நம்ம கிரியேட் பண்ணி எடிட் பண்ணி கொடுத்து நம்ம செய்யலாம். இதுல நம்ம ஏர்ன் பண்ணலாம். அதே மாதிரி வந்து ஒரு வீடியோவை நம்ம என்ன செய்யலாம், இப்ப டிக்டாக் எடுத்தீங்கன்னு சொன்னா ஒரு ஒரு ப்ராடக்ட் என்ன செய்யற ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி அந்த வீடியோ எடிட் பண்ணி டிக்டாக்ல பப்ளிஷ் பண்றேன். அதே இது நம்ம என்ன செய்யலாம், இங்கேயும் செய்யலாம். அதே மாதிரி சோசியல் மீடியா வீடியோஸ் இருக்கு, நான் உங்களுக்கு ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். எல்லா சோசியல் மீடியாவுக்கு நம்ம என்ன செய்யலாம், வீடியோ செஞ்சு இங்க வந்து நம்ம ஏர்ன் பண்ணலாம். இப்ப அதே மாதிரி இப்ப நம்ம ஸ்லைட், இப்ப நம்ம பிரசன்டேஷன் செய்யறோம், அதே பிரசன்டேஷனை நம்ம ஸ்லைட் வடிவம் அப்படி செஞ்சு நம்ம லாஸ்ட் என்ன செய்யலாம், பிடிஎஃப் வடிவம் எடுக்காம வீடியோ வடிவம் எடுக்கலாம். எடுத்து இந்த சேவிஸ் நம்ம என்ன செய்யலாம், கொடுக்கலாம். கொடுத்து இந்த ஃபைவர்ல நம்ம ஏர்ன் பண்ணலாம். அதே மாதிரி தான் நம்ம மியூசிக்கை வந்து என்ன செய்யலாம், ஒரு போட்டோஸ் போட்டு ஒரு மியூசிக் பின்னுக்கு எட் பண்ணி 4-5 போட்டோ, ஒரு அட்ராக்டிவான போட்டோ போட்டு நம்ம என்ன செய்யலாம், போட்டோ அப்லோட் பண்ணி ஒரு வீடியோ செஞ்சு நம்ம ஏர்ன் பண்ணலாம். அதே மாதிரி தான் இது வந்து தனியா செப்பரேட்டாக வந்து இந்த வீடியோ சம்பந்தப்பட்டது. அடுத்தது பாருங்க எனிமேஷன். எனிமேஷன்ஸ்ல கூட உங்களுக்கு செல்ல தேவையில்லை. அதாவது ஒரு போட்டோவை போட்டு நம்ம என்ன செய்வோம், அந்த போட்டோ வந்து இப்ப அந்த பபிள்ஸ் வர மாதிரி இப்படி கிளம்பி வரணும். அப்படி இல்லைன்னு சொன்னா அது ஒரு ஏரோப்ளேன் பறக்கிற மாதிரியே போட்டோ என்ன செய்யணும், அப்படி போகணும். அப்படியான எனிமேஷன் செஞ்சு நம்ம என்ன செய்யலாம், ஏர்ன் பண்ணலாம். இப்ப கிட்ஸுக்கு வந்து இப்ப நம்ம ஒரு வீடியோ ஒன்று செய்யறோம், அந்த வீடியோல வந்து தனியாகவே இப்ப எனிமேஷன் இப்ப சில கம்பெனி இருக்கும், அவங்களோட ப்ரொடக்ட் அப்படி இல்லைன்னு சொன்னா அவங்களோட ஏதாவது அந்த கம்பெனி சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு வீடியோ இருக்கும், சரிதானே. அந்த வீடியோல வந்து எனிமேஷன் ஒன்றுமே இல்லை. நம்ம என்ன செய்யலாம், அந்த எனிமேஷனை நம்ம அந்த வீடியோ கெட் பண்ணி கொடுத்து நம்ம என்ன செய்யலாம், ஏர்ன் பண்ணலாம். இதுல வந்து கிட்ஸுக்கு நம்ம என்ன செய்யலாம், இப்ப கிட்ஸோட வீடியோக்கு நம்ம அனிமேஷன் செஞ்சு கொடுக்கலாம். இதே மாதிரி கிட்ஸுக்கு வந்து நம்ம வீடியோவும் செஞ்சு அந்த வீடியோ வந்து நம்ம அனிமேஷன் மெட் பண்ணி கொடுக்கலாம், இல்லைங்க. அதே மாதிரி வந்து இப்ப நம்ம ஒரு லோகோ ஒன்று கிரியேட் பண்றோம், அப்படி இல்லைன்னு சொன்னா ஆல்ரெடி ஒரு பையர் கிட்ட லோகோ இருக்கு, அந்த லோகோ வந்து நம்ம என்ன செய்யலாம், அனிமேஷன் செஞ்சு கொடுக்கலாம். அப்படின்னு சொல்லி நிறைய கிட்டத்தட்ட மோஸ்ட்லி ஸ்கில்ஸ் வந்து இதுல இருக்கு. எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுளான ஒரு ஸ்கில்ஸ் தான். இப்ப இந்த டெக்ஸ்ட் அனிமேஷன் இப்ப கிட்டத்தட்ட பாருங்க, இப்ப நம்ம வந்து ஒரு வீடியோல வந்து இப்ப நம்ம டெக்ஸ்ட் எட் பண்ண போறோம்னு சொன்னா நம்ம என்ன செய்யணும், டெக்ஸ்ட வந்து இப்ப டிரெக்டாவே வாரது யாரும் விரும்ப மாட்டாங்க. அது ஒரு எஃபெக்டிவ் அடிக்க மாட்டாங்க. அந்த டெக்ஸ்ட் வந்து ஒன்று இந்த கடல் அலை வடியில வரணும், அப்படி இல்லைன்னு சொன்னா இந்த ஏரோப்ளேன் மாதிரி பறந்து மாதிரி வரணும், அப்படி இல்லைன்னு சொன்னா 2 டோர் ஓபன் பண்ண மாதிரி வரணும், எட் பண்ணுவோம். அதே இது தனியா செப்பரேட்டாவே டெக்ஸ்ட் அனிமேஷன், சரிதானே. அதே மாதிரி வந்து இப்ப உங்களுக்கு வீடியோ கிராஃபிக் சொன்னா நீங்க என்ன செய்யலாம், அதையும் வச்சு நீங்க இதுல லிஸ்ட் பண்ணலாம். அதே மாதிரி நான் உங்களுக்கு ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணேன் ஏஐ வீடியோன்னு சொல்லி. ஏஐ டிசைன் எப்படி வந்துச்சோ அதே மாதிரி ஏஐ வீடியோ வச்சு என்ன செய்யலாம், யூஸ் பண்ணலாம். எப்படின்னு சொன்னா இப்ப ஒரு கண்டென்ட் ஒன்று இருக்கு, இப்ப அந்த கண்டென்ட் வந்து ஒரு கம்பெனி என்ன செய்யணும்னு சொன்னா எனக்கு ஏஐ வச்சு யூஸ் பண்ணி ஒரு வீடியோ எடிட் பண்ணித்தாங்கன்னு சொன்னா நம்ம என்ன செய்யலாம், அதுக்கான வெப்சைட்ல இருக்கு, சரிதானே. அதெல்லாம் வந்து நாங்க எங்களோட பெய்ட் கிளாஸ்ல வந்து நாங்க டீச் பண்ணுவோம். உங்களுக்கு தெரியாதுன்னு சொன்னாலும் நாங்க வந்து எங்களோட பெய்ட் கிளாஸ்ல வந்து நாங்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து நாங்க இப்ப டீச் பண்ணி கொண்டு இருக்கிறோம், சரிதானே. ஓகே, இப்ப இந்த ஏஐ வீடியோ வந்து நம்ம என்ன செய்யலாம், அவங்க டாக்குமெண்ட்ஸ் வச்சு நம்ம ஏஐ வீடியோ என்ன செய்யலாம், கிரியேட் பண்ணி கொடுக்கலாம். இப்படியான்னு சொல்லி கிட்டத்தட்ட நிறைய ஸ்கில்ஸ் வந்து இந்த வீடியோ அனிமேஷன் இருக்கு, சரிதானே. ஓகே, இப்ப அடுத்து பார்த்தோம்னு சொன்னா ரைட்டிங் அண்ட் டிரான்ஸ்லேஷன். இப்ப உங்களுக்கு டைப்பிங் பண்ண தெரியும்னு சொன்னா நீங்க என்ன செய்யலாம், ஒரு டைப் பண்ணி ஒரு டாக்குமெண்ட்ஸை டைப் பண்ணி இந்த ஃபைவர்ல வந்து ஒரு ஏர்னிங்ஸ் வந்து பார்க்கலாம். அப்படி இல்லை உங்களுக்கு ஒரு ஆர்டிகிள் ஒன்று தெரியும், இப்போ ஒரு குறிப்பிட்ட தலைப்புல வந்து இப்ப இந்த அதாவது ஒரு பெர்டிகுலர் தலைப்புல வந்து நீங்க ஒரு எஸ்ஏ எழுதுவீங்கன்னு சொன்னா நீங்க என்ன செய்யலாம், இந்த ஃபைவர்ல அதை எழுதி கொடுத்து இந்த ஃபைவர்ல பண்ணலாம், சரிதானே. அதே மாதிரி கண்டென்ட் ஸ்ட்ராட்டஜி எல்லாமே அதுதான், வெப்சைட் கண்டென்ட். அதே மாதிரி வந்து இப்ப நீங்க எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்ப ஃபேஸ்புக் எடுத்துக்கொண்டா அப்படி இல்லை மத்த சைட் எடுத்துக்கொண்டா ஏதாவது ஒரு ப்ராடக்ட போட்டு அந்த ப்ராடக்ட பத்தி ஒரு டிஸ்கிரிப்ஷன், அதாவது ஒரு 1000 வேர்ட்ல அப்படி இல்லைன்னு சொன்னா 700 வேர்ட்ல வந்து அவங்க என்ன செய்வாங்கன்னா அந்த ப்ராடக்ட பத்தி ஒரு கண்டென்ட் எழுதி வைப்பாங்க, சரிதானே. அதே இது இப்ப உங்களுக்கு தெரியும்னு சொன்னா நீங்க என்ன செய்யலாம், ஏர்ன் பண்ணலாம். பெஸ்ட்டுக்கு நம்ம எப்படி செய்யற அந்த ப்ராடக்ட பத்தி பெஸ்ட்டுக்கு நம்ம லேர்ன் பண்ணணும். அது என்ன ப்ராடக்ட், அந்த ப்ராடக்ட் என்ன பெனிஃபிட் கிடைக்க போகுது, இந்த ப்ராடக்ட் வந்து யாரும் யூஸ் பண்ணுவாங்க, இந்த ப்ராடக்ட் வந்து மோஸ்ட்லி என்ன யூஸ் ஆகும் நம்ம லேர்ன் பண்ணோம்னு சொன்னா நம்ம ஈஸியா என்ன செய்யலாம், அந்த ப்ராடக்ட் சம்பந்தப்பட்ட கண்டென்ட் வந்து நம்ம எழுதலாம். அந்த கண்டென்ட் நம்ம சும்மா எழுதுறதை விட இந்த ஃபைவர்ல எழுதி ஒரு சேவிஸா கொடுத்தோம்னு சொன்னா நம்ம என்ன செய்யலாம், ஏர்ன் பண்ணலாம், சரிதானே.
அதே மாதிரி வந்து இப்ப நீங்க வந்து கிரியேட்டிவ் ரைட்டிங் எழுதுவீங்கன்னு சொன்னா நீங்க என்ன செய்யலாம், அதே சேவிஸை வந்து கொடுக்கலாம் நீங்க. அதே மாதிரி வந்து ஒரு பெர்டிகுலர் ஹெட்டிங்ல வந்து நீங்க ஒரு ஸ்பீச் எழுதுவீங்கன்னு சொன்னா நீங்க என்ன செய்யலாம், அந்த ஒரு தலையங்கத்தை நீங்க ஸ்பீச் எழுதுவீங்கன்னு சொன்னா அந்த ஸ்பீச் எழுதி கொடுத்து நீங்க இங்க ஏர்ன் பண்ணலாம். அப்படி இல்ல உங்களுக்கு வந்து ரிசர்ச் பண்ணக்கூடிய ஒரு ஸ்கில்ஸ் இருக்கு, ஒரு நாலேஜ் இருக்குன்னு சொன்னா ஒரு பெர்டிகுலர் ஹெட்டிங்ல வந்து நீங்க ரிசர்ச் பண்ணுவீங்கன்னு சொன்னா நீங்க என்ன செய்யலாம், அந்த ரிசர்ச் பண்ணியும் இந்த சர்வீஸை கொடுத்து நீங்க என்ன செய்யலாம், ஃபைவர்ல நீங்க ஏர்ன் பண்ணலாம். அப்படி இல்லை உங்களுக்கு இப்ப நீங்க ஒரு பயோ படிக்கிறீங்கன்னு சொன்னா, அதாவது இப்ப உங்களுக்கு ஹெல்த் சம்பந்தப்பட்ட நாலேஜ் இருக்குன்னு சொன்னா நீங்க என்ன செய்யலாம், அந்த நாலேஜை வந்து நீங்க இங்க கொடுக்கலாம். அப்படி நீங்க கொமர்ஸ் படிக்கிறீங்க, அப்படி பிசினஸ் படிக்கிறேன்னு சொன்னா நீங்க என்ன செய்யலாம், இங்க நீங்க அதை இந்த கண்டென்ட் கொடுத்து நீங்க இங்க ஏர்ன் பண்ணலாம். அப்படி இல்லைன்னு சொன்னா நீங்க இடெக் படிக்கிறீங்க அப்படின்னு சொன்னீங்க, இப்ப ஐடி படிக்கணும்னு சொன்னா நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இதுல வந்து இருக்கு. அதே மாதிரி வந்து இப்ப நியூஸ், இப்ப நம்ம ஜேர்னலிசம் படிக்கிறோம் அப்படி இல்லைன்னு சொன்னா மத்த இந்த ஜேர்னலிசம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நம்மளுக்கு இருக்கு தெரியுமென்று சொன்ன நம்ம என்ன செய்யலாம், அதையும் நம்ம என்ன செய்யலாம், எழுதி நம்ம என்ன செய்யலாம், ஃபைவர்ல ஒரு சேல்ஸை கொடுத்து என்ன செய்யலாம், நம்ம இதுல ஏர்ன் பண்ணலாம். அதே மாதிரி தான் வந்து ஏஐ கண்டென்ட் ரைட்டிங், ஏஐ டிசைன் எப்படி வந்துச்சோ, ஏஐ வீடியோ எடிட்டிங் எப்படி வந்துச்சோ, அதே மாதிரி தான் ஏஐ கண்டென்ட் எடிட்டிங். இப்போ கிட்டத்தட்ட இப்ப எல்லாருக்கும் மோஸ்ட்லி தெரியும் ChatGPT. அதை வச்சு என்ன செய்யலாம், இவங்க தார ஹெடிங்கை வச்சு நம்ம ChatGPT கொடுத்து நம்ம அவங்க அந்த ChatGPT தார ஹெடிங்கை என்ன செய்யலாம், டாக்குமெண்ட்ஸை நம்ம எடுத்து நம்ம எடிட் பண்ணி இந்த சப்மிட் பண்ணலாம். அப்படி இல்லை உங்களுக்கு ஒரு அட்வைஸ் பண்ணக்கூடிய ஒரு திறமை இருக்குமென்னு சொன்னா, இப்போ ஒரு பெர்டிகுலர் இப்ப நீங்க ஒரு ஹெடிங்ல அவர் டாக்குமெண்ட்ஸ் வந்து தராரு. இப்ப அந்த டாக்குமெண்ட்ஸை பார்த்து இப்ப நீங்க என்ன கரெக்ஷன் பண்றீங்க, கரெக்ஷன் பண்ணி இப்ப இந்த இடத்துல வந்து நீங்க இதை யூஸ் பண்ண வேணாம், இந்த இடத்துல இதை யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லி அப்படி உங்களுக்கு லேர்ன் ஒரு ஸ்கில்ஸ் இருக்குமென்னு சொன்னா நீங்க என்ன செய்யலாம், ரைட்டிங் அட்வைஸை கொடுத்து நீங்க என்ன செய்யலாம், நீங்க ஏர்ன் பண்ணலாம். அப்படி இல்ல உங்களுக்கு வந்து புக் ரைட்டிங் பண்ண தெரியும்னு சொன்னா, இப்ப நீங்க வந்து ஒரு புக் எழுதுவீங்கன்னு சொன்னா ஒரு பெர்டிகுலர் ஹெடிங்ல வந்து இப்ப நீங்க புக் எழுதுவீங்கன்னு சொன்னா என்ன செய்யலாம், அந்த புக்கை நீங்க எழுதி கொடுக்கலாம். இப்ப பையர் வந்து ஒரு ஹெடிங் தருவாரு, இப்ப எனக்கு இந்த ஹெடிங்ல வந்து ஒரு 10 பேஜ்ல ஒரு 10 பேஜ் ஒரு இன்க்ளூட் ஆன மாதிரி எனக்கு ஒரு புக் நீங்க ரைட் பண்ணி தாங்கன்னு சொன்னா செய்யலாம், நம்ம அந்த புக்கை ரைட் பண்ணி கொடுக்கலாம். அப்படி இல்ல அந்த புக் சம்பந்தப்பட்ட நாலேஜ் இருக்கு உங்களுக்கு, அந்த புக்கை நீங்க எடிட் பண்ணி கொடுக்கலாம் சொன்னாலும் நீங்க என்ன செய்யலாம், எடிட் பண்ணி கொடுக்கலாம். எடிட் பண்ணி கொடுத்து நீங்க என்ன செய்யலாம், இந்த ஃபைவர்ல ஏர்ன் பண்ணலாம். அப்படி இல்ல உங்களுக்கு ஒரு சிவி ஒன்று செய்ய தெரியும், இப்ப மோஸ்ட்லி எல்லாருக்குமே தேவைப்படக்கூடிய விஷயம் தான். இப்ப சிவியை உங்களுக்கு கொடுக்க தெரியும், நீங்க என்ன செய்யலாம், சிவி செஞ்சும் கொடுத்து நீங்க இதுல ஏர்ன் பண்ணலாம். அதே மாதிரி இப்ப லிங்க்டின்ல இப்ப ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணி நீங்க ஏர்ன் பண்ணலாம். அதே மாதிரி இப்ப ஜாப் டிஸ்கிரிப்ஷன் வந்து நீங்க கொடுத்து இப்ப ஜப்புக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன் தேவைன்னு சொன்னாலும் என்ன செய்யலாம், அதை கொடுத்து நீங்க அதாவது இப்ப உங்களோட இந்த ஜப்புக்கு வந்து இப்ப என்ன மாதிரியான டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன்னு சொல்லி அவங்களுக்கு தெரியாம இருக்கு, அதை நீங்க என்ன செய்யலாம், ChatGPT போட்டு நீங்க விஷயத்தை கேட்டீங்கன்னு சொன்னா அந்த விஷயம் வந்து சரியான கான்செப்ட் இருக்கு, நம்ம ஒரு தடவை ஒன் டைம் ரீட் பண்ணி பார்த்து அதை எடிட் பண்ண வேண்டிய விடயத்தை என்ன செய்யலாம், இன்ஃபர்மேஷன் எடிட் பண்ணி அவரோட விஷயத்தை பையர் பேரை நேம் எல்லாம் மெட் பண்ணி நம்ம என்ன செய்யலாம், அவரோட ஜாப் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்து நம்ம எட் பண்ணி இதுல என்ன செய்யலாம், நம்ம கொடுத்து லேர்ன் பண்ணலாம். சரிதானே? அதே மாதிரி தான் வந்து டிரான்ஸ்லேஷன். இப்ப உங்களுக்கு வந்து ஒரு இங்கிலீஷ் என் தமிழ் அப்படி இல்லைன்னு சொன்னா இங்கிலீஷ் அரபிக், அப்படி இல்லைன்னு சொன்னா இங்கிலீஷ் வேற ஜப்பான் அப்படி. இப்ப எக்ஸாம்பிளுக்கு இப்ப டிரான்ஸ்லேட் எடுத்து சொன்னா இப்ப மோஸ்ட்லி எல்லாருக்குமே வந்து ஒரு 4-5 சம்திங் அப்படி லாங்குவேஜ் தான் தெரியும். ஆனா அதே இது டிரான்ஸ்லேஷன் சொல்லி தனியாவே கூகுளே இருக்கு, அந்த கூகுள்ல வந்து எந்த லாங்குவேஜ் நம்ம செய்யலாம், டிரான்ஸ்லேஷன் பண்ணலாம். ஸோ நம்ம எந்த வித கஷ்டமும் இல்லை. அவங்க தார் டாக்குமெண்ட்ஸை எந்த லாங்குவேஜ்க்கு தேவையோ அந்த லாங்குவேஜ் நம்ம என்ன செய்யலாம், சேஞ்ச் பண்ணி கூகுள்ல கொடுத்து சேஞ்ச் பண்ணி நம்ம என்ன செய்யலாம், அந்த டாக்குமெண்ட்ஸ் அவங்களுக்கு எந்த பெர்டிகுலர் ஸ்கில்ஸ் அவங்க எந்த பெர்டிகுலர் லாங்குவேஜ்ல கேட்டாங்களோ அந்த லாங்குவேஜ்ல நம்ம கொடுத்து என்ன செய்யலாம், ஏர்ன் பண்ணலாம். இதுக்கு நமக்கு வந்து டிரான்ஸ்லேஷன் தேவைன்னு சொன்னா இல்ல தேவையில்லை, ஜப்பான் லாங்குவேஜ் தேவைன்னு சொன்னா தேவையில்லை, ஸ்பானிஷ் தேவைன்னு சொன்னா தேவையில்லை. ஏன் அதுதான் கூகுள்ல போய் நம்ம என்ன செய்யலாம், நம்ம அதை சர்ச் பண்ணி டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுக்கலாம். அப்படி இல்லை உங்களுக்கு கேஸ் ஸ்டடி செய்ய தெரியும்னு சொன்னா நீங்க என்ன செய்யலாம், கேஸ் ஸ்டடி செஞ்சும் நீங்க என்ன செய்யலாம், இந்த ரைட்டிங் அண்ட் டிரான்ஸ்லேஷன் அந்த கேட்டகரியில வந்து இந்த ஃபைவர்ல நீங்க ஏர்ன் பண்ணலாம். இப்ப அடுத்த மெயின் கேட்டகரி தான் வந்து இந்த மியூசிக் என்ன ஆடியோ. சரிதானே? இப்ப உங்களுக்கு ஒரு பேக்ரவுண்ட் வாய்ஸ் ஓவர் கொடுக்க தெரியும்னு சொன்னா நீங்க என்ன செய்யலாம், இப்ப உங்களோட வாய்ஸ் வந்து ஒரு அதாவது வந்து ஒரு மீடியாவுல இப்ப நீங்க இருக்கிறீங்கன்னு சொன்னா, அப்படி இல்லை நீங்க வந்து மீடியா படிக்கிறீங்கன்னு சொன்னா உங்களோட வாய்ஸ் வந்து அந்த உங்களோட ஒரு வீடியோக்கு அப்படி இல்லைன்னு ஒரு சோசியல் மீடியால வந்து உங்களோட வாய்ஸுக்கு ஒரு நல்ல மதிப்பு இருக்கணும்னு சொல்லி நீங்க என்ன செய்யலாம், வாய்ஸ் ஓவர் கொடுக்கலாம். இப்ப இதே வாய்ஸ் ஓவர் நீங்க ஃபேஸ காட்டணும்னு சொன்னா எந்த வித அவசியமே இல்லை. இத வாய்ஸ் ஓவர் வந்து பாய்ஸும் கொடுக்கலாம், அதே மாதிரி கேர்ள்ஸும் கொடுக்கலாம்.
இந்த வாய்ஸ் ஓவருக்கெல்லாம் வந்து ஃபேஸ் காட்டணும் வந்து அவசியமே இல்லை. இதுல பாருங்க, வாய்ஸ் ஓவர் இருக்கு, ஃபீமேல் வாய்ஸ் ஓவர், அதே மாதிரி வந்து மேல் வாய்ஸ் ஓவர்னு சொல்லி இதுல இருக்கு. சோ நம்ம வாய்ஸ் ஓவர்னு செய்யலாம், செஞ்சு கொடுக்கலாம். அதே மாதிரி வந்து இப்ப நம்ம சில ஆடியோ இருக்கும், இப்போ ஆடியோ ஃபைல் இருக்கும், அதான் அந்த ஆடியோ ஃபைல் என்ன செய்யலாம், கட் பண்ண வேண்டிய இடத்த கட் பண்ணணும். இப்போ ஒருத்தர் பேசினே போவாரு, அந்த பேசிக்கொண்டு போற டைம்ல சின்ன பேக்ரவுண்ட் வாய்ஸ் வந்து இருக்கும், பேக்ரவுண்ட் நாய்ஸ் இருக்கும், அந்த நாய்ஸை கட் பண்றேன். அதே மாதிரி வந்து இடையில வேற சம்மந்தம் இல்லாம விஷயத்த பேசிப்பாரு, அதை அப்படியே கட் பண்ணி அந்த ஆடியோ வந்து பெர்ஃபெக்டா கொடுக்குறேன். இதெல்லாம் வந்து வீடியோ எடிட் பண்ணக்கூடிய டைம்ல எல்லாருக்குமே அந்த நாலேஜ் இருக்கு. இப்ப அந்த பெர்டிகுலர் என்ன செய்யலாம், அந்த ஆடியோ மாத்திர நம்ம எடிட் பண்ணி இந்த ஃபைவர்ல ஒரு சர்வீஸை கொடுத்தோம்னு சொன்னா ஏர்ன் பண்ணலாம். சரிதானே? அதே மாதிரிதான் இப்ப இந்த டிஜே ட்ராப்ஸ், அதே மாதிரி டிஜே மிக்சிங், ரீமிக்ஸ், அதே மாதிரி சவுண்ட் டிசைன் சொல்லி எக்கச்சக்கமான இந்த மியூசிக் ஆடியோல வந்து இருக்கு. சரிதானே? அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த பிசினஸ். இப்ப இந்த பிசினஸ்ல வந்து இப்ப எல்லாருமே தெரியும், இப்ப பிசினஸ் மேனேஜ்மெண்ட் படிச்சிருப்போம், அதே மாதிரி அக்கௌண்டிங் படிச்சிருப்போம், அதே மாதிரி வந்து சாஃப்ட்வேர் மேனேஜ்மெண்ட் படிச்சிருப்போம் சொல்லி கிட்டத்தட்ட நிறைய இதுல வந்து இதுல இருக்கு. இப்ப உங்களுக்கு வந்து கவுன்சிலிங் செய்ய தெரியுமான்னு சொன்னீங்க சொல்லலாம், இங்க வந்து கவுன்சிலிங் நீங்க ப்ரொவைட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னு சொன்னா இப்ப நீங்க விர்ச்சுவல் அசிஸ்டன்ட், இப்ப ஒர்க் ஃப்ரம் ஹோம் இப்ப நீங்க சேவிங்னு சொன்னா வீட்டுல இருந்தவாறு நீங்க ஏன் பண்ணலாம். அதே அதுக்குன்னு சொல்லி தனியாவே விர்ச்சுவல் அசிஸ்டன்ட் இருக்கு. அதே மாதிரி வந்து இப்ப நீங்க ஹெச்ஆர் ஆகிக்கிறீர்கள், ஒரு கம்பெனி நீங்க ஹெச்ஆர் ஆகிக்கிறீங்கன்னு சொன்னா நீங்க என்ன செய்யலாம், பார்ட் டைமா வந்து இந்த ஃபைவர்ல ஹெச்ஆர் கவுன்சிலிங் நீங்க செய்யக்கூடிய இருந்தாலும் என்ன செய்யலாம், இதுல நீங்க ஏர்ன் பண்ணலாம். இப்ப இந்த பிசினஸ் படிச்சவங்க பிசினஸ் ரெஜிஸ்ட்ரேஷன், அதே மாதிரி பிசினஸ் பிளான்ஸ், அதே மாதிரி பிசினஸ் கவுன்சிலிங், அதே மாதிரி மார்க்கெட்ல எப்படி ப்ராடக்ட் இருக்கு, என்ன மாதிரி ரிசர்ச் பண்றேன் அப்படின்னு சொல்லி செய்யலாம். நீங்க சொல்லி கொடுத்து நம்ம ஒரு சர்வீஸா கொடுத்தோம்னு செய்யலாம், இந்த ஃபைவர்ல நம்ம ஏர்ன் பண்ணலாம். அதே மாதிரி இப்ப சாஃப்ட்வேர் மேனேஜ்மெண்ட் சிஆர்எம், இஆர்பின்னு சொல்லி கிட்டத்தட்ட நிறைய விதில் இருக்கு. சிஆர்எம் இந்த சர்க்கிள்ல வந்து நிறைய கேட்டகரி இருக்கு. இந்த சாஃப்ட்வேர் படிச்சாலும் தெரியும். அதுல வந்து என்ன செய்யலாம், நம்ம எக்கச்சக்கமான சர்வீஸ் கொடுத்து நம்ம என்ன செய்யலாம், இந்த பிசினஸ் இதுல வந்து நம்ம ஏர்ன் பண்ணலாம். சரிதானே? அடுத்த பார்த்தோம்னா இந்த கவுன்சிலிங். இப்ப இந்த கவுன்சிலிங்ல வந்து நிறைய கவுன்சிலிங் இருக்கு. லீகல் கவுன்சிலிங் இருக்கு, அதே மாதிரி ஃபைனான்சியல் கவுன்சிலிங், அதே மாதிரி வந்து பிசினஸ் கவுன்சிலிங், அதே மாதிரி ஹெச்ஆர் கவுன்சிலிங். அதே மாதிரி பாருங்க, எங்க போனாலும் இந்த ரெண்டிங்கான ஏஐ தான் வருது. ஸோ ஏஐ வந்து நீங்க மோஸ்ட்லி லேர்ன் பண்ணுங்க, உங்களுக்கு ஃபியூச்சர்ல வந்து உங்களுக்கு இன்னும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரிதானே? அதே மாதிரி இந்த பிசினஸ் பிளான், இ காமர்ஸ் கவுன்சிலிங்னு சொல்லி இந்த கவுன்சிலிங்லயே கிட்டத்தட்ட நிறையவே இருக்கு. மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி, கண்டென்ட் ஸ்ட்ராட்டஜி, சோசியல் மீடியா ஸ்ட்ராட்டஜி, இதெல்லாம் உங்களுக்கு தெரியும்னு சொன்னா நம்ம என்ன செய்யலாம், ஃபைவர்ல ஒரு குயிக்கான வேல நம்ம செய்யலாம், ஷார்ட் டைம்ல நம்ம ஏர்ன் பண்ணலாம். இப்ப அடுத்து பாருங்க, இந்த டேட்டா இருக்கு, டேட்டால மிஷின் லேர்னிங். இந்த இப்ப கிட்டத்தட்ட வந்து இப்ப கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் யாரும் இருந்தீங்கன்னு சொன்னா நீங்க என்ன செய்யலாம், மிஷின் லேர்னிங், கம்ப்யூட்டர் விஷன் சொல்லி நீங்க யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னு சொன்னா இப்ப இந்த டேட்டாவில வந்து இப்ப தார டாக்குமெண்ட்ஸை இப்ப உங்களுக்கு டைப் பண்ண தெரியும்னு சொன்னா, இப்போ அவர் வந்து பிடிஎஃப் தருவாரு, அப்படி இல்லைன்னு சொன்னா ஒரு போட்டோ தருவாரு. இப்ப அந்த போட்டோல வந்து சில விஷயங்கள் ஒரு கம்பெனி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எழுதிருக்கும். அந்த போட்டோல தந்த விஷயத்தை நம்ம என்ன செய்யணும், வேர்ட் ஃபைல டைப் பண்ணி கொடுக்கணும். உங்களுக்கு டைப்பிங் தெரியும் என்று சொன்னால் நீங்க என்ன செய்யலாம், இந்த ஃபைவர்ல நீங்க ஷார்ட் டைம்ல நல்ல இன்கம் எடுக்கலாம், டேட்டா டைப்பிங் இருக்கு. அதே மாதிரி வந்து அவர் தர டாக்குமெண்ட்ஸ் அதே மாதிரி நம்ம என்ன செய்யறது, எக்ஸல்ல டைப் பண்ணி கொடுக்குறோம். அப்படி இல்லைன்னு சொன்னா அவர் எந்த இதுல கேட்கிறாரோ, இந்த சோர்ஸ்ல கேட்கிறாரோ நம்ம அதை என்ன செய்யலாம், டைப் பண்ணி கொடுத்த பார்த்து டைப் பண்ணி கொடுத்து நம்ம என்ன செய்யலாம், இந்த ஃபைவர்ல நம்ம ஷார்ட் டைம்ல நம்ம ஏர்ன் பண்ணலாம். அதே மாதிரி தான் தனியா வந்திருக்கு வந்து இந்த ஏஐ சர்வீஸ் என்று சொல்லி. இப்ப இந்த ஏஐ தான் இப்ப ரெண்டிங்கு உலகத்தை வந்து ஆட்டி படைக்கிறது என்னன்னு சொன்னா இப்ப இந்த ஏஐ தான். இந்த ஏஐ வச்சு நம்ம என்ன செய்யலாம், கிட்டத்தட்ட நம்ம நிறையவே இந்த ஏஐன்னு சொல்லி மெயின் கேட்டகரியில வந்து நிறையவே சப் கேட்டகரி இருக்கு. சரிதானே? சோ இப்படி வந்து நிறையவே வந்து மெயின் கேட்டகரியில வந்து இப்ப நிறைய ஸ்கில்ஸ் வந்துருக்கு. இப்ப சில ஸ்டூடெண்ட்ஸ் டவுட் வர எப்படின்னு சொன்னா, இப்ப எனக்கு வந்து இப்ப பார்த்து நம்ம எந்த ஸ்கில்ஸுமே என்கிட்ட இல்லை, இப்ப நான் எப்படி ஃபைவர்ல ஏர்ன் பண்றேன் எனக்கு பார்த்தோம்னு சொன்னா, இப்ப நாங்க வந்து இப்ப ஸ்கில்ஸ் இல்லாத ஸ்டூடெண்ட்ஸ் என்ன செய்வாங்க, ஜாயின் ஆகுவாங்க. அதே மாதிரி வந்து ஸ்கில்ஸ் இருக்கிறவங்க, பெர்டிகுலர் ஸ்கில்ஸ் இருக்கிறவங்களும் ஜாயின் ஆகுவாங்க. அப்படியான சந்தர்ப்பத்துல நாங்க வந்து ஸ்கில்ஸ் இல்லாத ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்ன செய்யணும்னு சொன்னா, ஃபர்ஸ்ட்டுக்கு பேசிக்காவே சில ஸ்கில்ஸை வந்து நாங்க 23 ஸ்கில்ஸ் என்ன செய்யணும்னு சொன்னா, நாங்க ஃப்ரீ ஸ்கில்ஸ் வந்து ஸ்கில்ஸ் இல்லாத ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து நாங்க டீச் பண்ணுவோம். டீச் பண்ணதுக்கு பின்னாலதான் என்ன செய்யணும்னு சொன்னா, இந்த ஃபைவர்ல ஒரு அக்கௌண்ட் எப்படி ஓபன் பண்றேன்னு சொல்லி நம்ம டீச் பண்ணுவோம். ஸோ ஸ்கில்ஸ் இல்லாதவங்களும் ஃபைவர்ல என்ன செய்யலாம், ஏர்ன் பண்ணலாம். அதே மாதிரி வந்து ஒரு பெர்டிகுலர் ஸ்கில்ஸ் இருக்கிறவங்களும் என்ன செய்யலாம்,
இந்த ஃபைவர்ல நம்ம ஏர்ன் பண்ணலாம். ஸோ இப்ப இந்த ஃபைவர்ல வந்து இப்ப எனக்கு இது பர்டிகுலர் ஸ்கில்ஸ் என்னோட இருக்கு என்று சொன்னா இப்ப நான் எப்படி ஏர்ன் பண்ண அதுக்கு என்ன செய்யணும்னு சொன்னா ஃபர்ஸ்ட்டுக்கு இந்த ஃபைவர்ல வந்து நமக்கு ஒரு அக்கௌண்ட் ஒன்று வேணும் சரிதானே. இப்ப ஃபைவர்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ண ஈஸியான மெத்தட். இப்ப இந்த ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்மளோட ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் இமெயில் அட்ரஸ் கொடுத்து ஏர்ன் பண்ணலாம். கொடுத்து நம்ம என்ன செய்யலாம் இந்த ஃபைவர்ல ஒரு அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணலாம். அது ஈஸியான ஒரு வே தான். ஆனா பட் அதுல ஒரு ப்ரொஃபைலை கிரியேட் பண்ணணும். ஃபைவர்ல அக்கௌண்ட் ஓபன் பண்றது பெரிய விஷயம் இல்ல. அந்த ஃபைவர்ல ஒரு நமக்கண்டு சொல்லி ஒரு ப்ரொஃபைல் என்ன செய்யணும் எஸ்இஓ செஞ்சு பையர் வந்து ஒரு நம்மளோட ப்ரொஃபைல பார்த்தா அவருக்கு ஒரு அட்ராக்டிவா இருக்கணும். அப்படி ஒரு ஒரு ப்ரொஃபஷனால முறை ஒரு யுனிக்கான வேலை என்ன செய்யணும் நம்ம ஒரு ப்ரொஃபைல் ஒன்று கிரியேட் பண்ணணும். ஸோ இப்ப நான் வந்து இப்ப இந்த உங்களுக்கு சும்மா ஒரு இதுக்காக வேணும்னு செய்யலாம். இப்ப ஃபைவர் அக்கௌண்ட் இப்படிதான் ஓப்பன் பண்றேன் இப்படிதான் ப்ரொஃபைல் செய்யறேன்னு சொல்லி நம்மளுக்கு கிரியேட் பண்ணி ஒன்றும் காட்டையில ஒரு அதெல்லாம் வந்து ஒரு பொய்வே இல்லை. என்னன்னு சொன்னா அதெல்லாம் வந்து எஸ்இஓ செஞ்சு அதெல்லாம் ஒரு யுனிக்கான வேலை என்ன செய்யும் நம்மளோட ப்ரொஃபைல செட் பண்ணணும். சரிதான் ஒரு பேஜுக்கு டைம் போகுதுக்காக வேண்டி நான் உங்களுக்கு கிரியேட் பண்ண காட்டையில அதெல்லாம் வந்து ஒரு யுனிக்கான வேலை என்ன செய்யும் நம்ம இந்த வேலையை நம்ம செய்யணும். ஸோ இப்ப நம்ம ஃபைவர் ஸ்கில்ஸ் ஒன்று இருக்கு. இப்ப நம்மகிட்ட ஃபைவர்ல ஒரு அக்கௌண்ட்டும் இருக்கு. இப்ப அடுத்தது என்ன செய்யணும் பார்த்தோம்னு சொன்னா ஓகே இப்ப நம்ம பார்த்தோம்னு சொன்னா இப்ப ஃபைவர்ல நம்ம ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணிட்டோம். அதே மாதிரி வந்து நம்ம வந்து ஒரு நம்மட ஃபைவர்ல ஒரு யூனிக்கான வேயில் என்ன செஞ்சிட்டோம் ஒரு ப்ரொஃபைலை நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். இப்ப அடுத்தது வந்து நம்ம இப்ப எந்த கேட்டகரியில வேக் பண்ண போறோம். இப்ப எக்ஸாம்பிள் நம்ம எடுத்தோம்னு சொன்னா இப்ப நான் வந்து டேட்டா என்ட்ரி அதாவது தர டாக்குமெண்ட் வந்து நான் இப்ப டைப்பிங் ஜாப் நான் இப்ப செய்ய போறேன்னு சொன்னா இப்ப நான் என்ன செய்யணும் அது சம்பந்தப்பட்ட இது எல்லாத்தையும் என்ன செய்யணும் ஃபர்ஸ்ட்டுக்கு நம்ம ஒரு ஐடென்டிஃபை பண்ணி இப்ப நான் வந்து இப்ப இந்த சர்வீஸ் தான் நான் இப்ப இந்த ஸ்கில்ஸை தான் நான் என்ன செய்ய போறேன் லேர்ன் பண்ண போறேன். லேர்ன் பண்ணி இப்ப இந்த சர்வீஸை தான் நான் என்ன செய்ய போறேன் ஃபைவர்ல நான் ப்ரொவைட் பண்ண போறேன். நான் இந்த ஃபைவர்ல சர்வீஸை வந்து நான் இதைத்தான் கொடுக்க போறேன்னு சொல்லி என்ன ஃபர்ஸ்ட்டுக்கு என்ன செய்யணும் ஒரு ஐடியாவோட எடுக்கணும். ஓகே இப்ப நான் எக்ஸாம்பிளுக்காக வேண்டி நான் இப்ப டைப்பிங் என்ன செய்ய போறேன் நான் இப்ப ஃபைவர்ல டைப்பிங் வந்து டைப்பிங் சர்வீஸ் என்ன செய்ய போறேன் நான் இப்ப இந்த ஃபைவர்ல ப்ரொவைட் பண்ண போறேன்னு சொல்லி நான் இப்ப ஒரு ஐடியாவோட எடுத்துட்டேன். சரிதானே. இப்ப அதுக்கு போறவ என்ன செய்யணும்னு சொன்னா ஓகே இப்ப நம்ம என்ன செஞ்சிட்டோம் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிட்டோம் ப்ரொஃபைலையும் கிரியேட் பண்ணிட்டோம். அதே மாதிரி வந்து நம்ம இந்த சர்வீஸ் தான் அதாவது இந்த கிஃப்ட நம்ம என்ன செய்ய போறோம் கொடுக்க போறோம்னு சொல்லி நம்ம சாய்ஸ் பண்ணிட்டோம். சரிதானே. இப்ப அடுத்தது என்ன செய்யணும்னு சொன்னா இப்ப நம்மட ஸ்கில்ஸ வந்து இப்ப நம்ம எந்த சர்வீஸ கொடுக்க போறோமோ அந்த சர்வீஸ் சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாம் என்ன செய்யணும் நம்ம அது சம்பந்தப்பட்ட இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் நம்ம என்ன செய்யணும் ஆல்ரெடி நம்ம எப்படி அவங்க போட்டிக்காங்கன்னு சொல்லி நம்ம என்ன செய்யணும் லேர்ன் பண்ணணும். இப்ப எக்ஸாம்பிளுக்கு பாருங்க இப்ப நான் வந்து டைப்பிங்னு சொல்லி நான் இப்ப இந்த ஒரு ஸ்கில்ஸ் என்ன செய்ய போறேன் சர்வீஸை வந்து இந்த ஃபைவர்ல கொடுக்க போறேன்னு சொன்னா இப்ப டைப்பிங் நான் சர்ச் பண்றேனே. ஓகே நான் இப்ப டேட்டா டைப்பிங் சொல்லி சர்ச் பண்றேன். சரிதானே. ஓகே இப்போ இந்த டேட்டா என்ட்ரி இப்ப இந்த டேட்டா என்ட்ரி டைப்பிங் பேக் ஜாப் பண்ணி இப்ப சர்ச் பண்ணிக்கேன். சரிதானே. ஓகே இப்ப இந்த கேட்டகரியில அதாவது இப்ப இந்த ஸ்கில்ஸ்ல ஆல்ரெடி எப்படி சர்வீசஸ் இருக்குன்னு சொல்லி நம்ம என்ன செய்யணும் ஃபர்ஸ்ட்டுக்கு பார்க்கணும். சரிதானே. ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து இப்ப இதுல வந்து எப்படியான கிக் போட்டிருக்காங்க எப்படியான சர்வீஸ் கொடுக்குறாங்க எப்படியான பிரைஸ்ல கொடுக்குறாங்கன்னு சொல்லி நம்ம ஃபர்ஸ்ட்டுக்கு செக் பண்ணி பார்க்கணும். சரிதானே. இப்ப எக்ஸாம்பிள் இப்ப உங்களை எடுத்துக்காட்ட பாருங்க. ஓகே நான் இப்ப எக்ஸாம்பிளுக்கு இவங்கட ஓபன் பண்ணி காட்டுறேன் ப்ரொஃபைல்ல. சரிதானே. இப்ப இவங்கடையும் நான் ஓபன் பண்ணி காட்டுறேன். ஓகே இப்போ ஒரு 4 பேர் ப்ரொஃபைல் நான் வந்து உங்களுக்கு செக் பண்ணி காட்டுறேன். ஓகே நான் இப்போ இவங்கடையும் வந்து ஓபன் பண்ணி காட்டுறேன். ஓகே இப்போ நான் வந்து மேலுக்கு 4 பேரோட ப்ரொஃபைல்ல வந்து நான் இப்போ ஓபன் பண்ணிக்கிறேன். ஓகே ஜஸ்ட் வெயிட் பண்ணிக்கொள்ளுங்க அவர் சரிதானே. ஓகே இப்போ 4 பேரை ப்ரொஃபைல வந்து நான் செஞ்சுக்கிறேன் ஓபன் பண்ணிக்கிறேன். 4 பேரை ப்ரொஃபைல வந்து இப்ப ஜஸ்ட் ஓப்பன் ஆகுது. ஓகே இப்ப இவர ப்ரொஃபைல பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப இது வந்து இந்த ப்ரொஃபைல் வந்து ஒரு லேடி இது. ஓகே இப்ப இவங்க எப்படி கொடுக்குறாங்க இப்ப ஐ வில் டூ டேட்டா அண்ட் டைப்பிங் வெக் ஜாப் அண்ட் ஃபாஸ்ட் அண்ட் எக்ஸல் டேட்டா என்ட்ரி. சரி இப்ப இவங்க வந்து இப்ப எக்ஸல்ல வந்து ஃபாஸ்டா டாக்குமெண்ட்ஸை வந்து
டைப் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லி இவங்க ஒரு ஹெட்டிங் போட்டிருக்காங்க சரிதானே. ஓகே, இப்போ இது வந்து அவங்களோட மெயின் ஹெட்டிங் சரிதானே. இப்போ அவங்களோட பிரைஸ் வந்து பேசிக்காவே அவங்க நார்மலாக வந்து $20 சார்ஜ் பண்றாங்க. அடுத்த பிரைஸை பார்த்தோம்னு சொன்னா $45 சார்ஜ் பண்றாங்க. அவங்க அது ஒரு 10 ஹவர்ஸுக்குள்ள வந்து டாக்குமெண்ட்ஸ் அவங்க டைப் பண்ணி தருவாங்களா $45 அவங்க சார்ஜ் பண்றாங்க சரிதானே. அடுத்த பாடத்தை பார்த்தோம்னு சொன்னா அவங்க வந்து 20 மணித்தேரத்துக்குள்ள $100 அவங்க சார்ஜ் பண்றாங்க. 20 மணித்தேரத்துக்குள்ள அவங்க டாக்குமெண்ட்ஸை வந்து அவங்க வந்து டைப் பண்ணி தருவாங்களாம். அவங்க $100 சார்ஜ் பண்றாங்க சரிதானே. ஓகே, தென் வந்து ஒரு இது வந்து அவங்களோட ப்ரொஃபைல். ஓகே ஓகே, இப்போ அடுத்த இதை நம்ம செக் பண்ணி பார்த்தோம்னு சொன்னா இவர் எப்படி ஐ வில் பி யுவர் ப்ரொஃபஷனல் வேர்ச்சுவல் அசிஸ்டன்ட் ஃபார் ஃபாஸ்டர் எக்ஸல் டேட்டா அண்ட் டைப்பிங் வேர்க் ஜாப் சொல்லி இவர் மனுஷாரு இவரும் அதே இது போட்டிக்காரு. இவரை சார்ஜ் பார்த்தோம்னு சொன்னா இவர் 6 மணித்தேரத்துக்குள்ள டாக்குமெண்ட் டைப் பண்ணி தருவாராம். $20 சார்ஜ் பண்றாரு சரிதானே. அதே இது வந்து $80, அதே மாதிரி $150 சரிதானே. இது வந்து அவரோட ப்ரொஃபைல். ஓகே, இப்ப நம்ம என்ன செய்யணும்னு சொன்னா எந்த ஸ்கில்ஸை நம்ம செய்ய போறோமோ, இப்போ எந்த ஸ்கில்ஸை வந்து நம்ம இந்த ஃபைவர்ல நம்ம ப்ரொவைட் பண்ணி ஏர்ன் பண்ண போறோமோ அது சம்பந்தப்பட்ட என்ன செய்யணும், எல்லா ப்ரொஃபைல் நம்ம என்ன செய்து செக் பண்ணி பார்க்கணும். ஆல்ரெடி அவங்க எப்படி போட்டி இருக்கிறாங்க, அவங்க என்ன மாதிரியான பிரைஸ் அவங்க சார்ஜ் பண்ணிருக்காங்க நம்ம பெஸ்ட்டுக்கு நம்ம ஒரு ரிசர்ச் என்ன பண்ணணும் சரிதானே. இவங்களை பாருங்க, ஐ வில் கேரி அவுட் ஃப்ளவர் டேட்டா அண்ட் ஒர்க் அண்ட் வெப் ரிசர்ச் சொல்லி கொடுத்துருக்காங்க சரிதானே. இவங்களோட பேசிக் பிரைஸே வந்து இவங்களோட $20 தான் சரிதானே. அதே மாதிரி இவங்களை பாருங்க, டேட்டா அண்ட் டைப்பிங் டேட்டா கலெக்ஷன் அண்ட் காப்பி பேஸ்ட் ஜாப் டாக்குமெண்ட்ஸ் அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்றேன். அதுக்கு இவங்க சார்ஜ் பண்றாங்க $20. பெஸ்ட்டுக்கு பேசிக் பிரைஸே வந்து இவங்க $20. அடுத்தது வந்து $25. அடுத்தது வந்து இவங்களோட $30 சரிதானே. இப்ப நம்ம எந்த ஸ்கில்ஸை நம்ம இந்த ஃபைவர்ல கொடுக்குறோமோ அது சம்பந்தப்பட்ட ஒரு நாலேஜ் என்ன செய்யணும் நம்ம பெஸ்ட்டுக்கு. அவங்க ஆல்ரெடி வந்து இந்த ஃபைவர்ல எப்படி ஒர்க் ஆகுது, ஆல்ரெடி வந்து இந்த ஸ்கில்ஸ் வந்து இப்படியான எத்தனை பேர் போட்டு இருக்கிறாங்க, எப்படி அவங்க பிரைஸ் வந்து சார்ஜ் பண்றாங்க, என்ன மாதிரி ஹெட்டிங் யூஸ் பண்றாங்கன்னு சொல்லி நம்ம என்ன செய்யணும் பெஸ்ட்டுக்கு நம்ம ஜொப்பக்கு போட முடிஞ்சு நம்ம என்ன செய்யணும் அனலைஸ் பண்ணணும். அது சம்பந்தப்பட்ட எல்லா என்ன செய்யணும் நம்ம அனலைஸ் பண்ணணும் சரிதானே. ஓகே, இப்ப அடுத்து ஓகே, இப்ப நம்ம அனலைஸ் பண்ணிட்டோம். ஓகே, இப்ப நமக்கு ஃபைவர் அக்கௌண்ட்டும் இருக்கு, அதே மாதிரி ப்ரொஃபைல நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். அதே மாதிரி வந்து நம்ம இந்த ஸ்கில்ஸ் தான் செய்ய போறோம்னு சொல்லி ஒரு ஐடியாவும் எடுத்துட்டோம். அந்த ஸ்கில் சம்பந்தப்பட்ட ஆல்ரெடி அவங்க எப்படி போட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லி நம்ம என்ன செய்யணும் ஒரு ஐடியாவும் எடுத்துட்டோம். ஓகே, இப்ப அடுத்தது என்ன செய்யணும்னு சொன்னா இப்ப அந்த நம்ம எடுத்த கிக் இருக்குதானே, அதாவது இப்ப நம்ம இந்த சேவிஸ் எல்லாம் செய்ய போறோம்னு சொல்லி ஒரு நாலேஜ் எடுத்துட்டோம் சரிதானே. அதுக்கப்புறம் என்ன செய்யணும்னு சொன்னா நம்ம வந்து நம்மளோட இதை வந்து என்ன செய்யணும் SEO செய்யணும் சரிதானே. ஃபைவர்ல மிகவும் ஒரு மிக வெரி இம்பார்ட்டன்டான விஷயம் என்ன சொன்னா இந்த SEO தான் சரிதானே. இப்ப எல்லாருக்கும் வந்து ஃபைவர்ல எல்லாருமே அக்கௌண்ட் வச்சிருப்பாங்க சரிதானே. இப்ப யார்கிட்ட கேட்டாலும் நான் இப்ப ஃப்ரீலான்ஸர் ஒர்க் பண்றேன், எந்த சைட்ல ஒர்க் பண்ணீங்க, ஃபைவர்ல. ஆர்டர் வருதா, ஆர்டர்ஸ் இன்னும் வரல, நான் இப்ப ட்ரை பண்ணி கொண்டு இருக்கிறேன். ஆனா ஃபைவர்ல மெயின் கான்செப்ட் என்னன்னு சொன்னா மிக ஒரு வெரி இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா இந்த SEO தான் சரிதானே. இப்ப இந்த ஒரு கிக் ஒன்று கிரியேட் பண்ணி, அதாவது இப்ப கிக் என்னன்னு சொன்னா இப்ப கிக் என்று சொன்னா என்ன என்று சொன்ன பார்த்தோம்னு சொன்னா இப்ப நம்ம வந்து ஒரு ஃபேஸ்புக்ல ஒரு போஸ்ட் ஒன்று போடுறோம் சரிதானே. இப்ப அங்க நம்ம என்ன சொல்லுவோம் ஃபேஸ்புக் போஸ்ட் ஒன்று சொல்லுவோம் சரிதானே. அதே மாதிரி நம்ம வாட்ஸ்அப்ல என்ன செய்வோம் ஒரு போஸ்ட் போடுவோம், இல்ல ஸ்டேட்டஸ் போடுவோம். அப்படி இல்லைன்னு சொன்னா டிக்டாக்ல ஒரு போஸ்ட் போடுவோம், அப்படி இல்லைன்னு சொன்னா இன்ஸ்டாகிராம்ல போடுவோம், அது ரீல்ஸ் செஞ்சிடும். அதே மாதிரி தான் நம்ம இந்த ஃபைவர்ல ஒரு போஸ்ட் போடுறது, அந்த போஸ்ட் நம்ம இந்த ஃபைவர்ல யூஸ் பண்ணக்கூடிய வேர்ட் தான் கிக் என்று சொல்லி நம்ம ஓகே சரிதானே. அப்ப நம்ம கிக் என்று சொன்னா என்னன்னு சொல்லி உங்களுக்கு விளங்கிட்டு. ஓகே, இப்ப இந்த SEO சொல்லி இப்ப ஃபைவர் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிட்டோம், நம்ம இந்த கெட்டக்கெல்லாம் ஒர்க் பண்ண போறோம்னு சொல்லி நம்ம என்ன செஞ்சிட்டோம் டிசைட் பண்ணிட்டோம். ஓகே, அடுத்து நம்ம என்ன செஞ்சிட்டோம் ஒரு போஸ்டும் போட்டோம், அதாவது நம்ம என்ன செஞ்சோம் கிக்கை நம்ம செஞ்சிட்டோம் கிரியேட் பண்ணி போட்டோம். ஆர்டர் வருமானு சொன்னா ஆர்டர் வராது. ஏன்னு சொன்னா நம்ம கட்டாயம் ஒரு கிக் ஒன்று போடுறோம்னு சொன்னா அந்த கிக்கு வந்து நம்ம SEO செஞ்சாதான் அந்த கிக் என்ன செய்யும்னு சொன்னா ஃபர்ஸ்ட் பேஜ்ல ரேங்க் ஆகும். அப்படி இல்லைன்னு சொன்னா உங்களோட கிக் வந்து நீங்க எப்படி போட்டீங்களோ அந்த பேட்டர்ன்ல என்ன செய்யும்னு சொன்னா உங்களோட கிக் வந்து நீங்க டிலீட் பண்ணும் வரைக்கும் அந்த ஃபைவர்ல அப்படிதான் இருக்கும் சரிதானே. இப்ப எக்ஸாம்பிள் பாருங்க, நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்ப நம்ம என்ன செய்யறோம் கிக் ஒன்று போடுறோம். ஓகே, இப்ப நம்ம ஒரு
டைட்டில் ஒன்று கொடுத்துட்டோம், அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்டோம், போட்டோவும் போட்டுட்டோம், போட்டோ எல்லாம் போட்டுட்டோம். ஓகே, நம்மளுக்கு ஆர்டர் வருமானு சொன்னா ஆர்டர் வராது. ஏன்? மெயின் ரீசன் நம்ம எஸ்இஓ செய்யல. எஸ்இஓ வந்து எங்க வேக் ஆகும்னு சொல்லி நமக்கு தெரியணும். அப்படி தெரிஞ்சாதான் நம்ம என்ன செய்யலாம். எஸ்இஓ வந்து இப்ப எங்கெங்க வேக் ஆகுதோ அந்தந்த இடத்துல நம்ம என்ன செய்யணும், எஸ்இஓ செய்யணும். அப்படி வேக் ஆகாத இடத்துல வந்து நம்ம எஸ்இஓ செய்யணும்னு சொன்னா அதுல எந்த வித பெனிஃபிட்டுமே இல்லை. எஸ்இஓ வந்து சொல்றது ஒரு பையர் வந்து சர்ச் பண்ற டைம்ல, இப்ப எக்ஸாம்பிளுக்கு இவ்விடத்தை வந்து இப்ப எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ இவ்விடத்த ஒரு பையர் வந்து லோகோ டிசைன் சொல்லி சர்ச் பண்றாரு. அப்படியான டைம்ல நம்மட போஸ்ட் என்ன செய்யணும், ஷோ ஆகணும். சரிதானே? நம்மட போஸ்ட் வந்து ஷோ ஆகணும். அப்படி ஷோ ஆயிடுச்சுன்னு சொன்னாதான் நம்மட கிக் என்ன செஞ்சுக்கிறோம், நம்ம எஸ்இஓ செஞ்சுக்கிறோம். இதைத்தான் நம்ம எஸ்இஓன்னு சொல்றோம். அப்படி ஒரு பையர் வந்து இப்படி சர்ச் பண்றாரு, லோகோ டிசைன் சொல்லி சர்ச் பண்றாரு. லோகோ டிசைன் லோகோ டிசைன் சர்ச் பண்ற டைம்ல இவட்டது நம்மட பேஜ் நம்மட கிக் வந்து ஷோ ஆகலன்னு சொன்னா நம்ம எஸ்இஓ செஞ்சது எந்த வித பெனிஃபிட்டுமே இல்லை, நம்ம எஸ்இஓவை செய்யல. சோ எஸ்இஓ எங்க வேர்க் ஆகும்னு சொன்னா ஃபர்ஸ்ட்டுக்கு பாத்தீங்கன்னு சொன்னா ஃபர்ஸ்ட்டுக்கு எஸ்இஓ வந்து எந்தெந்த இடத்துல வேர்க் ஆகும்னு சொன்னா ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து நம்மட டைட்டில்ல தான் வந்து நம்ம எஸ்இஓ வேர்க் ஆகும். அதாவது வந்து இப்ப நம்ம கிக் ஒன்று போட்டுட்டோம், சரிதானே? கிக்க போட்டு டைட்டிலும் போட்டுட்டோம். இப்ப டைட்டில தான் 100 விதமான எஸ்இஓ வேர்க் ஆகும்னு சொன்னா இல்ல. அந்த டைட்டில வந்து 15 வீதம் தான் வந்து எஸ்இஓ வேர்க் ஆகும். நான் வந்து டைட்டில் என்று சொல்றது ஆல்ரெடி நான் இன்ஃபார்ம் பண்ணிட்டேன், கிக் என்று சொல்றது இன்ஃபார்ம் பண்ணிட்டேன், சரிதானே? இப்ப அந்த கிக்ல வந்து இப்ப எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்ப ஐ வில் டூ டைப்பிங் வேகன்சி நம்ம சும்மா எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்ப அந்த ஹெட்டிங் அந்த டைட்டில வந்து இப்ப 100% எஸ்இஓ வேர்க் ஆகும்னு சொன்னா இல்ல. இந்த டைட்டில 15 வீதமாக எஸ்இஓ வேர்க் ஆகும். அதே மாதிரி தான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல. இப்ப டிஸ்கிரிப்ஷன் சொன்னா இப்ப பாருங்க, நாங்க காட்டுறோம் உங்களுக்கு. இப்ப இன்னைக்கு இப்ப இதான் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷன். சோ இப்ப இந்த டிஸ்கிரிப்ஷன்ல என்ன செய்யுது, எஸ்இஓ வந்து வேக் ஆகுது. இப்ப இந்த டிஸ்கிரிப்ஷன்ல வந்து 20 வீதம் எஸ்இஓ வேக் ஆகுது. டைட்டில வந்து 15 வீதம், இந்த டிஸ்கிரிப்ஷன்ல வந்து 20 வீதம் எஸ்இஓ வேக் ஆகுது. சோ நம்ம டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குற டைம்ல என்ன செய்யணும், எஸ்இஓ செஞ்சு தான் கொடுக்கணும். அப்படி எஸ்இஓ இல்லாம ஏனோ சாணம்னு சொல்லி கொடுத்தோம்னு சொன்னா ஒரு பையர் சர்ச் பண்ண டைம்ல நம்மட கிக் வந்து என்ன செய்ய மாட்டாது, ஷோ ஆக மாட்டாது, சரிதானே? அதே மாதிரி தான் வந்து நம்மட கீவேர்டு. இப்ப நம்ம பையர் வந்து எந்த கீவேர்டை போட்டு சர்ச் பண்ணாலும் நம்மட கிக் வந்து ஷோ ஆகணும். அப்ப அந்த கீவேர்டு எப்படி எடுக்கிற, அந்த கீவேர்டு எப்படி ஃபில்டர் பண்ற, சரியான கீவேர்டு நம்ம எப்படி எடுக்கிற, லோ லோ காம்படிஷன் கீவேர்டு நம்ம எப்படி எடுக்கிறேன்னு சொல்லி நாங்க எங்களோட பெய்ட் கிளாஸ்ல நாங்க வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு நாங்க டீச் பண்றோம், சரிதானே? அப்ப கீவேர்ட்ல வந்து 25% வந்து என்ன செய்யணும்னு சொன்னா எஸ்இஓ வேக் ஆகுது, சரிதானே? அடுத்தது பார்த்தோம்னு சொன்னா டிசைன் கிரியேட்டிவ். அதாவது நம்ம வந்து ஒரு போஸ்ட் வந்து போடுறோம், சரிதானே? இப்ப அந்த போட்டோ ஒன்று போடுறோம்னு சொன்னா அந்த போட்டோவுல வந்து 40 வீதமான எஸ்இஓ வந்து வேக் ஆகுது, சரிதானே? இப்ப அந்த போட்டோவுல எப்படி அந்த போட்டோல வந்து எப்படி எஸ்இஓ செய்யறேன்னு சொல்லி நாங்க ஃபுல்லாவே உங்களுக்கு டீச் பண்ணுவோம். அந்த போட்டோல எப்படி ஹைப்பர்லிங்க் எட் பண்றேன், அதே மாதிரி அந்த போட்டோல எப்படி சர்ச் பண்ற டைம்ல நம்ம போட்டோ ஃபெஸ்ட்டுக்கு வார மாதிரின்னு சொல்லி எப்படி எஸ்இஓ செய்யறேன்னு சொல்லி, ஆஃப்லைன் எப்படி செய்யற, ஆன்லைன் எப்படி அந்த எஸ்இஓ செய்யறதுன்னு சொல்லி நான் ஃபுல்லாவே என்ன செய்யணும்னு சொன்னா எங்களோட பெய்ட் கிளாஸ்ல வந்து எஸ்இஓ சம்பந்தப்பட்ட விஷயம் நாங்க உங்களுக்கு ஃபுல்லாவே டீச் பண்ணுவோம், சரிதானே? ஓகே, இப்ப நம்ம என்ன செஞ்சிட்டோம், எஸ்இஓவும் செஞ்சிட்டோம், சரிதானே? ஓகே, இப்ப அடுத்த பார்த்தோம்னு சொன்னா ஓகே, இப்ப நம்ம எஸ்இஓ எல்லாம் செஞ்சிட்டோம். இப்ப அந்த போஸ்ட், அதாவது அந்த இமேஜ் நம்ம எப்படி போடுறோம்னு சொன்னா அது வெறுமனே ஏனோ தானோன்னு சொல்லி போட போறோம், சரிதானே? நான் இப்ப உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு செட் பண்ணி காட்டுறேன் பாருங்க. நான் இவ்வளவு வந்து லோகோ டிசைன் சொல்லி செட் பண்றேன், சரிதானே? லோகோ டிசைன் சொல்லி செட் பண்றேன். ஓகே, இப்ப லோகோ டிசைன் சொல்லி செட் பண்ணினேன்னு சொன்னா இப்ப நான் செய்வேன், இப்ப ஸ்க்ரோல் பண்ணுவேன். இப்ப இந்த டைம்ல வந்து ஆற இமேஜ் வந்து இப்ப யாரெல்லாம் வந்து லோகோ டிசைன் போட்டிருக்காங்களோ இப்ப அவங்களோட வந்து என்ன செய்யும், எனக்கு ஷோ ஆகும். இப்ப நான் வந்து என்ன செய்யும், இப்படி பார்த்து கொண்டு போற டைம்ல சில இமேஜ் வந்து என்ன செய்யும், என் மைண்டுக்கு வந்து கிளிக் ஆகும். கிளிக் ஆகி ஒரு இப்ப என்னென்ன செய்யும், ஒரு அட்ராக்டிவ் எடுக்கும். ஓகே, அப்ப இவர் இமேஜ் கொஞ்சம் பாக்குறது கொஞ்சம் அட்ராக்டிவ் ஆகும், கிளிக் பண்ணுவோம். என்ன சொல்லுவேன், நான் கிளிக் பண்ணுவேன். அப்ப நம்ம போடுற இமேஜ் என்ன செய்யணும்னு சொன்னா பையரை வந்து ஒரு அட்ராக்டிவ் அடிக்கணும். அது எப்படி எல்லாம் எடிட் பண்ற, அது என்ன மாதிரியான டூல்ஸை யூஸ் பண்ணி எடிட் பண்றேன்னு சொல்லி நான் ஃபுல்லா என்ன செய்யணும்னு சொன்னா உங்களுக்கு
நாங்க கிளாஸ்ல நாங்க உங்களுக்கு டீச் பண்ணுவோம். சரிதானே? ஓகே. இப்ப நம்ம என்ன செஞ்சிட்டோம்? கிக் கிரியேட் பண்ணிட்டோம், இமேஜை நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். சரிதானே? ஓகே. இப்ப அடுத்து நம்ம என்ன செய்யணும்னு சொன்னா, இப்ப நம்ம ஓகே, இப்ப நம்ம சேவிஸுக்கு வந்து இப்ப எவ்வளவு பிரைஸ் நம்ம சார்ஜ் பண்றேன் என்ன சொல்லி பார்த்தோம்னு சொன்னா, ஓகே, இப்ப ஃபெஸ்ட்டுக்கு வந்து நம்ம நம்ம கொடுக்குற ஸ்கில்ஸ் தானே, அந்த ஸ்கில் சம்பந்தப்பட்டதுல வந்து ஆல்ரெடி அவங்க எவ்வளவு சார்ஜ் பண்ணி இருக்கிறான்னு நம்ம என்ன செய்யணும்? செக் பண்ணணும். சரிதானே? இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் எக்ஸாம்பிளுக்கு இந்த லோகோ டிசைன் எடுத்துறேன். ஓகே. இந்த லோகோ டிசைன்ல வந்து இப்ப இவர் லெவல் 2 செல்லர். ஓகே. இப்ப இவர் பாத்தீங்கன்னு சொன்னா $50 சார்ஜ் பண்றாரு, இவர் $20 சார்ஜ் பண்றாரு. நான் உங்களுக்கு ஓபன் பண்ணி காட்டுறேன். ஓகே, இத பாருங்க. ஓகே, நான் இவரையும் ஓபன் பண்ணி காட்டுறேன். ஓகே, இவர் வந்து பேசிக்காவே வந்து என்ன சொன்னா $20 சார்ஜ் பண்றாரு. சரிதானே? அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா ஸ்டாண்டர்ட் பேக்கேஜ் வந்து இவர் $50. அடுத்து பிரீமியம் பாத்தீங்கன்னு சொன்னா $75 இவர் சார்ஜ் பண்றாரு. சரிதானே? ஓகே, இவர் இதை செக் பண்ணி பார்த்தோம்னு சொன்னா இவர் பேசிக்காக வந்து $130 சார்ஜ் பண்றாரு. அதே இது இவர் ஸ்டாண்டர்ட் பேக்கேஜ் பார்த்தோம்னு சொன்னா $180 சார்ஜ் பண்றாரு. அதே இது பிரீமியம் பார்த்தோம்னு சொன்னா $220 இவர் சார்ஜ் பண்றாரு. சோ நம்ம பிரைஸ போடக்கூடிய சந்தர்ப்பத்துல நம்ம என்ன செய்யணும்னு சொன்னா ஆல்ரெடி பிரைஸ் அவங்க எப்படி செட் பண்ணிக்கிறான்னு நம்ம செய்யணும், ஜஸ்ட் செக் பண்ணி பார்க்கணும். சரி, செக் பண்ணி பார்த்ததுக்கு பிறகுதான் நம்ம என்ன செய்யணும்னு சொன்னா நம்ம பிரைஸ வந்து நம்ம டிசைட் பண்ணணும். சோ நம்ம நம்ம போற டைம்ல வந்து நம்மளோட பிரைஸ் என்ன செய்யணும்னு சொன்னா ரொம்பவே கூடான பிரைஸும் போடக்கூடாது, அதே மாதிரி வந்து ரொம்ப லோவான பிரைஸும் போடக்கூடாது. ஒரு கம்ஃபர்டபுள் பிரைஸ் என்ன செய்யணும் நம்ம செட் பண்ணணும். ஓகே. ஓகே, இப்போ நம்ம செட் பண்ணிட்டோம். கிரியேட் ஃபைவர் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிட்டோம், கிக்கும் கிரியேட் பண்ணிட்டோம், எஸ்சிஓம் செஞ்சிட்டோம். அதே மாதிரி வந்து நம்மளோட இமேஜையும் வந்து ஒரு அட்ராக்டிவா கிரியேட் பண்ணிட்டோம். அடுத்தது என்ன செஞ்சோம்? நம்ம ஒரு கம்ஃபர்டபுள் பிரைஸ் என்ன செஞ்சிட்டோம்? நம்ம ஓபன் பண்ண நம்ம பிரைஸை வந்து என்ன செஞ்சோம்? செட் பண்ணிட்டோம். ஓகே, இப்போ அடுத்து நம்ம என்ன செய்யணும்னு சொன்னா நம்ம கிக்கை வந்து என்ன செய்யணும்? ப்ரோமோட் பண்ணணும். ஓகே, இது இப்ப நம்ம கிக்கை வந்து இப்ப எங்கெல்லாம் ப்ரோமோட் பண்ணலாம்? நம்ம ஃபைவர்ல என்ன செய்யலாம்? ஃபைவர்ல வந்து ப்ரொமோஷன் போகுது, நம்ம ஃபைவர்ல வந்து நம்ம கிக் என்ன செய்யலாம்? நம்ம ப்ரோமோட் பண்ணலாம். அதே மாதிரி வந்து மத்த சோசியல் மீடியா என்ன செய்யலாம்? நம்ம ஃபைவரை கிக்கை வந்து என்ன செய்யலாம்? ப்ரோமோட் பண்ணலாம். அது எப்படி என்ன செய்யலாம்? உங்களுக்கு எங்களோட பெய்ட் கிளாஸ்ல வந்து உங்களுக்கு டீச் பண்ணுவோம். சரிதானே? ஓகே, இப்ப நம்ம ப்ரோமோட் பண்ணிட்டோம். ஓகே, இப்ப ஃபைவரை பொறுத்த மட்டுக்கும் இப்ப நீங்க ஒரு பேசிக்கா இப்ப பிகினர் வாரீங்கன்னு சொன்னா நீங்க வந்து பிகினர் லெவல்ல இருப்பீங்க. சரிதானே? இப்ப ஃபைவர்ல வந்து கிட்டத்தட்ட 4 பேட்ச் தருவாங்க. பெஸ்ட்டுக்கு வந்து இப்ப ஒருத்தர் ஃபைவர்ல என்டர் ஆகிறான்னு சொன்னா அவர் வந்து பிகினரா வருவார். சரிதானே? ஓகே, இப்ப வந்து இப்ப ஃபைவர்ல ஒருத்தர் வராருன்னு சொன்னா இப்ப அவர் வந்து என்ன செய்வாரு? பிகினரா வருவாரு. சரிதானே? அடுத்தது சில ரூல்ஸ் இருக்கு, அந்த ரூல்ஸ் அவர் கம்ப்ளீட் பண்ணிட்டாருன்னு சொன்னா அவர் லெவல் 1 செல்லரா அவர் மாறுவாரு. சரிதானே? நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. ஓகே, இப்ப நான் வந்து ஃபைவர்ல வரேன். நான் இப்ப பிகினர் தானே, சோ நான் ஃபர்ஸ்ட்டுக்கு நியூஸ்ல எழுதிப்பேன். சரிதானே? நான் ஒரு 5 ஆர்டரை கம்ப்ளீட் பண்ணி $400 எர்ன் பண்ணுவேன்னு சொன்னா நான் வந்து லெவல் 1க்கு நான் வருவேன். சரிதானே? அதே இது நான் 20 ஆர்டரை கம்ப்ளீட் பண்ணி $2000 நான் எர்ன் பண்ணுவேன்னு சொன்னா நான் வந்து லெவல் 2 செல்லரா நான் செய்வேன், சேஞ்ச் ஆகும். அதே மாதிரி நான் வந்து $40 கம்ப்ளீட் பண்ணி $10,000 நான் எர்ன் பண்ணுவேன்னு சொன்னா நான் வந்து டாப் 8 செல்லரை நான் என்ன செய்வேன், எனக்கு வந்து நான் இந்த ஃபைவர்ல என்ன செய்வேன்னு சொன்னா விசிபிள் ஆகுவேன். சரிதானே? அப்ப ஃபைவர்ல வந்து கிட்டத்தட்ட நம்மளுக்கு 4 வகையான பெட்ச் வந்து 4 வகையான லெவல் வந்து நம்மளுக்கு இந்த ஃபைவர்ல இருக்குன்னு சொல்லி நீங்க ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. ஓகே. ஓகே, மிகவும் ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு கேள்வி. இப்ப எங்களை நீங்க பிரவுன்ஸ் காலேஜ நீங்க ஏன் சாய்ஸ் பண்ணணும்? இந்த ஃபைவரை பொறுத்த மட்டும் வரைக்கும் இப்ப எல்லாருமே என்ன செய்யலாம்? எல்லாருமே டீச் பண்றாங்க. இப்ப யூடியூப்ல என்ன செய்யலாம்? இப்ப நீங்க ஃபைவரை பத்தி லேர்ன் பண்ணலாம். இப்ப யூடியூப்ல இல்லாத கோர்ஸ் இல்ல, நீங்க என்ன செய்யலாம்? யூடியூப்ல நீங்க லேர்ன் பண்ணலாம். அதே மாதிரி வந்து நிறைய இன்ஸ்டிடியூட் இருக்கு. இப்ப அப்படி இருக்கிற டைம்ல நீங்க ஏன் வந்து எங்களை சாய்ஸ் பண்ணணும்னு சொன்னா டெஸ்ட்டுக்கு வந்து நாங்க வந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் வந்து ஒரு கம்ஃபர்டபுள் பிரைஸ் என்ன செஞ்சுக்கிறோம்? நாங்க செட் பண்ணிக்கிறோம். சரிதானே? இப்ப எல்லா ஸ்டூடெண்ட் செய்யணும். இப்ப எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே வந்து ஜாயின் ஆகணும், எல்லாரும் படிக்க, எல்லாரும் லேர்ன் பண்ணணும்ன்றதுக்காக வேண்டி, எல்லாரும் லேர்ன் பண்ணி எல்லாரும் ஏர்ன் பண்ணணும்ன்றதுக்காக வேண்டி
நாங்க என்ன செஞ்சுக்கிறோம், மார்க்கெட் பிரைஸை வந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஒரு கம்ஃபர்டபுள் பிரைஸ் என்ன செஞ்சுக்கிறோம், நாங்க செட் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி வந்து செகண்ட் வந்து நாங்க ஃபைவர்ல பேசிக்ல இருந்து A to Z என்ன செய்யறோம், கைட் பண்றோம். அதாவது இப்ப இந்த ஃபைவரை பத்தி எங்களுக்கு ஒரு ஒரு ஒன்றுமே எங்களுக்கு தெரியும். எங்களுக்கு ஃபைவரை பத்தி எந்த நாலேஜுமே எங்களுக்கு இல்லை. நான் இப்ப பேசிக், ஆனா எனக்கு ஃபைவர்ல ஏர்ன் பண்ணணும், ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு சொன்ன ஒரு ஸ்டூடெண்ட் ஜாயின் ஆகுவாருன்னு சொன்னா அவருக்கு நாங்க என்ன செய்வோம்னு சொன்னா ஃபைவர்ல பேசிக்ல இருந்து அட்வான்ஸ் வரைக்கும் நாங்க என்ன செய்வோம், ஃபுல்லாவே டீச் பண்ணுவோம். சரிதானே? அதுலயும் ரொம்ப ரொம்ப வெரி இம்பார்ட்டன்ட் விஷயம் என்னன்னு சொன்னா, நாங்க உங்களோட கிக்க வந்து SEO செஞ்சு ரேங்க் பண்ண வச்சு ஃபர்ஸ்ட் பேஜ்ல என்ன செய்யும், நாங்க ரேங்க் பண்ண வைப்போம். இது நாங்க என்ன செய்வோம்னு சொன்னா எங்களுடைய கிளாஸ்ல நாங்க லைவாவே செஞ்சு காட்டுவோம். சரிதானே? எங்க கிளாஸ் வந்து எல்லாமே லைவ்ல நடக்கும். சரிதானே? அதே மாதிரி அந்த கிளாஸ்ல நாங்க என்ன செய்வோம்னு சொன்னா அந்த கிக்க வந்து எப்படி SEO செஞ்சு எப்படி ஃபர்ஸ்ட் பேஜ்ல ரேங்க் பண்ணி காட்டுறேன்னு சொல்லி நாங்க கிளாஸ்ல என்ன செய்வோம், எங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து நாங்க படிச்சு கொடுத்துட்டோம், படிச்சு கொண்டு இருக்கிறோம். அதே மாதிரி தான் உங்களுக்கும் நாங்க என்ன செய்வோம், நாங்க டீச் பண்ணுவோம். அடுத்தது பார்த்தோம்னு சொன்னா எங்கட உங்களுக்கு வந்து லைஃப் டைம் சப்போர்ட். இப்ப நீங்க எங்கட டான்ஸ் காலேஜ்ல என்டர் ஆகும்னு சொன்னா லைஃப் டைம் சப்போர்ட் வந்து உங்களுக்கு இருக்கு. சரிதானே? இப்ப நாங்க வந்து அடுத்தடுத்த கோர்ஸ் வந்து நாங்க இப்ப லான்ச் பண்ணிட்டு இருக்கிறோம். அதுல வந்து இப்ப டிஜிட்டல் மார்க்கெட்டிங், வெப் டிசைனிங், அதே மாதிரி டாப் ஷேப்பிங் கோர்ஸ் எல்லாம் வந்து நாங்க இப்ப லான்ச் பண்ணிட்டு இருக்கிறோம். இப்ப அந்த டைம்ல வந்து இப்ப பிரான்ஸ் காலேஜ்ல ஒரு ஸ்டூடெண்ட்ஸா நீங்க இருப்பீங்கன்னு சொன்னா நாங்க வந்து உங்களுக்கு ஆஃபர் பிரைஸ்ல அந்த கோர்ஸை நாங்க டிஸ்கவுண்ட் பண்ணி உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவோம். அதே இது ஃபைவர்ல மாத்திருந்தானா இப்ப நீங்க கொடுக்குற சேவிஸ், இப்ப எக்ஸாம்பிள் இப்ப லோகோ டிசைன் உங்களுக்கு செய்ய தெரியும்னு சொன்னா இப்ப அந்த ஸ்கில்ஸ் வச்சு நான் ஃபைவர்ல மாத்திருந்தானா ஏர்ன் பண்ணலாம்னு சொன்னா இல்ல. அது என்ன செய்யலாம், அவுட் சைட்லயும் நம்ம கிளைண்ட் என்ன செய்யலாம், கிளைண்ட நம்ம ஹையர் பண்ணி நம்ம நம்மளோட சேவிஸை கொடுக்கலாம். அது எப்படி என்று சொல்லியும் நாங்க என்ன செய்வோம், உங்களுக்கு நான் கிளாஸ்ல உங்களுக்கு என்ன செய்வோம், நாங்க டீச் பண்ணுவோம். ஸோ இதுல வெரி இம்பார்ட்டன்ட் விஷயம் என்ன சொன்னா இப்ப நம்மளோட கிக்க வந்து SEO செஞ்சு SEO சொன்னா நான் உங்களுக்கு என்ன செய்ய இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். அப்படி SEO செஞ்சு ஃபர்ஸ்ட் பேஜ்ல என்ன செய்யும், ரேங்க் பண்ணி நாங்க என்ன செய்வோம், உங்க லைவ் கிளாஸ்லயே நாங்க உங்களுக்கு செஞ்சு காட்டுவோம். ஸோ நீங்க என்ன செய்யலாம், நீங்க கொடுக்குற ஸ்கில்ஸ் என்ன செய்யலாம், நீங்க SEO செஞ்சு ரேங்க் பண்ண வச்சு ஷார்ட் டைம்ல நீங்க செய்யலாம், ஆர்டர்ஸ் நீங்க எடுத்துக்கொள்ளலாம். அடுத்தது பார்த்தோம்னு சொன்னா இதான் வந்து எங்களோட ஃபைவர் கோர்ஸ் கண்டென்ட். சரிதானே? ஓகே, நான் ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து எங்களோட ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல வந்து ஃபைவர் ஃப்ரீலான்சிங் இன்ட்ரோடக்ஷன், அதாவது ஃபைவர் சொன்ன என்ன, ஃப்ரீலான்சிங் சொன்ன என்னன்னு சொல்லி நம்மளுக்கு ஃபுல்லாவே நாங்க கிளாஸ்ல வந்து நம்மளுக்கு ஒரு இன்ட்ரோடக்ஷன் தருவோம். இப்ப ஃபைவர் சொன்ன என்னன்னு சொன்னா தான் அடுத்த ஸ்டெப்ஸ் நம்ம மூவ் ஆகலாம். ஃப்ரீலான்சிங் சொன்னா என்னன்னு சொன்னா தான் அடுத்த ஸ்டெப்ஸ் நம்ம மூவ் ஆகலாம். சரிதானே? அது அடுத்தது வந்து ஃபைவர் ஃப்ரீ ஸ்கில் அண்ட் பெஸ்ட் ஸ்கில்ஸ் ஐடியா. இப்ப ஒரு ஸ்டூடெண்ட் ஜாயின் ஆகிறாரு, இப்ப அவருக்கு வந்து எந்த வித ஸ்கில்ஸுமே இல்லை. இப்ப அப்படியே டைம்ல வந்து நாங்க என்ன செய்யணும்னு சொன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரீ ஸ்கில்ஸ் என்ன செய்வோம், நாங்க டீச் பண்ணுவோம். டீச் பண்ணதுக்கு பின்னாலதான் நாங்க என்ன செய்வோம், அடுத்த ஸ்டெப்ஸுக்கு மூவ் ஆகுவோம். இப்ப ஸ்கில்ஸ் இருக்கிறவங்களும் ஏர்ன் பண்ணுவாங்க, ஸ்கில்ஸ் இல்லாதவங்க என்ன செய்வாங்க, இந்த ஃபைவர்ல ஏர்ன் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட்டுக்கு நாங்க என்ன செய்வோம்னு சொன்னா ஃபைவர் இன்ட்ரடக்ஷனை கொடுப்போம். அதே மாதிரி தான் வந்து நாங்க ஃபைவருடைய ஃப்ரீ ஸ்கில்ஸ் என்ன செய்வோம், நாங்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து நாங்க டீச் பண்ணுவோம். கிட்டத்தட்ட 23-25 சம்திங் அந்த ஸ்கில்ஸை வந்து நாங்க என்ன செய்வோம்னு சொன்னா நாங்க டீச் பண்ணுவோம். அப்ப ஸ்கில்ஸ் இல்லாதவங்க என்ன செய்யலாம், ஏர்ன் பண்ணலாம். அதே மாதிரி தான் பெர்டிகுலர் ஸ்கில்ஸ் இருக்கும் சொன்னாலும் நீங்க ஏர்ன் பண்ணலாம். அடுத்தது மூணாவது நாங்க ஸ்டெப்ஸ், மூணாவது கண்டென்ட் தான் வந்து மூணாவது கிளாஸை வந்து நாங்க என்ன செய்யணும்னு சொன்னா ஃபைவர் அக்கௌண்ட் ஓபன் பண்றது, அந்த ஃபைவர்ல வந்து ப்ரொஃபைல் கிரியேட் பண்றது, SEO செஞ்சு யூனிக்கான வேல நம்ம டிஸ்கிரிப்ஷன் செஞ்சு அந்த ப்ரொஃபைல செட்டப் பண்றதெல்லாம் நாங்க மூணாவது கிளாஸ்ல நாங்க செய்வோம். நாலாவது வந்து ஃபைவரோட டேஷ்போர்ட் நாங்க என்ன செய்வோம்னு சொன்னா பிள்ளைகளுக்கு நாங்க இன்ட்ரடக்ஷன் செய்வோம். அதாவது ஒவ்வொரு கிக் எப்படி வேக் ஆகுது, எப்படி பிரைஸ் அவங்க செட் பண்ணிக்கிறாங்கன்னு சொல்லி நாங்க என்ன செய்வோம்னு சொன்னா ஒவ்வொரு ஃபைவர் டேஷ்போர்ட் நாங்க என்ன செய்வோம், நாங்க இன்ட்ரடக்ஷன் கொடுப்போம். அஞ்சாவது வந்து கிக்னு சொன்னா என்னன்னு சொல்லி நான் இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். அந்த கிக்க பத்தி எப்படி டைட்டில் போடுற, ஒரு கிக் எடுத்த மட்டும் சொன்னா அந்த கிக்ல என்னென்ன விஷயம் நம்மளுக்கு இன்க்ளூட் பண்ணணும். அதாவது கிக் வரணும், அந்த கிக்ல வந்து ஒரு டைட்டில் வரணும், ஒரு இமேஜ் வரணும், அதே மாதிரி பிரைஸ் எப்படி செட் பண்றேன்னு சொல்லி ஒரு என்ன செய்வோம், கிக்க பத்தி ஒரு இண்டெக்ஸ் கொடுப்போம். அட்வான்ஸ் கிளாஸ் 6வது என்ன செய்வோம் சொன்னா கிக்கு வந்து எப்படி பிரைஸ் செட் பண்றது, எவ்வளவு பிரைஸ் நம்ம செட் பண்ணலாம்,
டைட்டில் எப்படி போடுற, எஸ்சிஓ செஞ்சு எப்படி டைட்டில் போடுற, அதே மாதிரி வந்து எப்படி எஸ்சிஓ செஞ்சு டிஸ்கிரிப்ஷன் செட் பண்ற, அதே மாதிரி வந்து எஃப்ஏக்யூ எஸ்சிஓ செஞ்சு எப்படி அந்த கொஸ்டின் நம்ம போடுறேன்னு சொல்லி நாங்க உங்களுக்கு 6வது கிளாஸ் நாங்க டீச் பண்ணுவோம். சரிதானே? அதே மாதிரி தான் 7வது கிளாஸை வந்து நாங்க செய்ய முடிச்சோம்னா அந்த இமேஜ் கிட்ட நம்ம போற டைம்ல அந்த இமேஜை வந்து எப்படி ஒரு அட்ராக்டிவ் எடுக்கிற, அந்த இமேஜுக்கு எப்படி நம்ம எஸ்சிஓ செய்யற, எப்படி நம்ம ஹைப்பர் லிங்க் பண்ணி ஒரு பைய சர்ச் பண்றக்கூடிய டைம்ல நம்ம கிக்க வந்து பெஸ்ட் பேஜ்ல ரேங்க் ஆக வைக்கிறேன்னு சொல்லி 7வது கிளாஸ் நாங்க டீச் பண்ணுவோம். அதே மாதிரி 8வது வந்து மார்க்கெட்டிங் அண்ட் ப்ரோமோட்டிங் கிக், அதாவது நம்ம கிக்க வந்து எப்படி ஃபைவர்ல ப்ரோமோட் பண்ற, எப்படி மார்க்கெட்டிங் பண்றேன்னு சொல்லி அவங்களுக்கு ஃபுல்லாவே அவங்களுக்கு டீச் பண்ணுவோம். அதே இது ஓடஸ் வந்து எப்படி டெலிவரி பண்றோம். இப்போ உங்களுக்கு ஓடஸ் வருது சொன்னா அந்த ஓடஸ் எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணி கிளைண்டோட எப்படி பேசி அந்த ஓடஸ் எப்படி நம்ம பையரை வந்து வாங்க வச்சு அந்த ஓட எப்படி நம்ம செஞ்சு கொடுத்து அவருக்கு சப்மிட் பண்ற வரைக்கும் நான் உங்களுக்கு ஃபுல்லாவே சப்போர்ட் தருவோம். 10வது இதாக வந்து டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ், அதாவது வந்து ஃபைவர்ல இருக்கிற டிப்ஸ் எப்படி, ஃபைவர்ல சில ட்ரிக்ஸ் வந்து நாங்க உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவோம். எப்படி குயிக் வே நம்ம ஏர்ன் பண்ணலாம், எப்படி கிளைண்ட் நம்ம கிளைண்ட் எப்படி பேசலாம், அவர்கிட்ட எப்படி பேசி அந்த நம்முடைய ஒஃபரை வந்து எப்படி அவர் பை பண்ற மாதிரி எப்படி நம்ம பேசலாம்னு சொல்லி நம்ம ஃபுல்லா மெத்தட்ல வந்து லாஸ்ட் இதுல வந்து நம்மளுக்கு அட்வான்ஸ் டிப்ஸ்ல வந்து நாங்களுக்கு டிப்ஸ்ல வந்து நாங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவோம். அடுத்தது வந்து இப்ப எங்கள்ட்ட ஃபைவர் கோர்ஸ் எப்ப ஸ்டார்ட் ஆகும்னு சொன்னா இந்த பெட்ச் வந்து மே மாசம் 1ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது. சரிதானே? டியூரேஷனை பார்த்தோம்னு சொன்னா 1 மந்த் டியூரேஷன். சரிதானே? இப்ப இந்த 1 மந்த்துக்கு பிறகும் இப்ப உங்களோட சப்போர்ட் கிடைக்கும்னு சொன்னா லைஃப் டைம் சப்போர்ட் இருக்கு. கிளாஸ் முடிஞ்சாலும் உங்களுக்கு எந்த வித டவுட் ஏற்பட்டாலும் நீங்க ஸ்டூடெண்ட் சப்போர்ட் சர்வீஸ் மெசேஜ் போட்டீங்கன்னு சொன்னா உங்களுக்கு வந்து பேசினா அப்படி இல்லைன்னு சொன்னா உங்களுக்கு ஜூம் ஐடி போட்டு உங்களோட அக்கௌண்ட்டை செக் பண்ணுவாங்க. உங்களுக்கு 24 hours அவங்க லைஃப் டைம் உங்களுக்கு சப்போர்ட் தருவாங்க. சரிதானே? அதே மாதிரி வந்து கிளாஸ் டைமை பார்த்தோம்னு சொன்னா வீக்லி 3 டே வந்து கிளாஸ் நடக்கும். 8 o'clock இருந்து 9 o'clock நடக்கும். நீங்க அப்படி கிளாஸ் மிஸ் ஆகுன்னு சொன்னா நாங்க வந்து உங்களுக்கு என்ன செய்வோம், கிளாஸ் ரெக்கார்டிங் ப்ரொவைட் நாங்க உங்களுக்கு செய்வோம், ப்ரொவைட் பண்ணுவோம். சரிதானே? கிளாஸ் எல்லாமே லைவ் கிளாஸ் நடக்கும். சோ நீங்க அதை வந்து worry பண்ண தேவையில்லை. கிளாஸ் மிஸ் ஆகினாலும் நீங்க என்ன செய்யலாம், ரெக்கார்டிங்கை பார்த்து நீங்க லேர்ன் பண்ணிக்கொள்ளலாம். அப்படி நீங்க ரெக்கார்டிங்கை பார்த்து உங்களுக்கு வந்து டவுட் சொன்னா நீங்க என்ன செய்யலாம்னு சொன்னா எங்களோட சப்போர்ட்டை கேட்டு உங்க டவுட்டை நீங்க கிளியர் பண்ணிக்கொள்ளலாம். சரிதானே? லாஸ்டா பார்த்தோம்னு சொன்னா கிட்டத்தட்ட 35,000 பேர்த்தான இந்த கோர்ஸை வந்து நாங்க இந்த பெட்சுக்கு 10,000 ரூபாவை நாங்க என்ன செய்யறோம்னு சொன்னா ஆஃபர் பண்ணிருக்கிறோம். சரிதானே? அதுவும் வந்து இந்த பெட்சுக்கு வந்து நாங்க 15 ஸ்டூடெண்ட்ஸ் மாத்திரம் தான் நாங்க எடுக்கிற இருக்கிறோம். சோ நாங்க வந்து 15 பேருக்கு தான் வந்து நாங்க என்ன செஞ்சுக்கணும்னு சொன்னா இந்த கோர்ஸை நாங்க கொடுக்கறது இருக்கிறோம். கிட்டத்தட்ட 35,000 பேர்த்தான கோர்ஸை வந்து நாங்க வெறுமனே 10,000 நாங்க என்ன செய்யறோம் குறைச்சி 15 பேருக்கு தான் நாங்க இந்த ஆஃபர்ஸ் நான் கொடுக்க இருக்கிறோம். ஸோ ஜாயின் பண்ணக்கூடியவங்க வந்து நீங்க இந்த வாட்ஸ்அப் இலக்கத்தை நீங்க என்ன செய்யலாம், கண்டக்ட் பண்ணி பேசலாம். அப்படி இல்லைன்னு சொன்னா நீங்க என்ன செய்யலாம் சொன்னா உங்க குரூப்ல வந்து இந்த ஜூம் ஐடி போட்ட நீங்க அவரை கண்டக்ட் பண்ணி நீங்க பேசலாம். சரிதானே? ஓகே ஓகே. இப்ப இந்த ஃபைவர் ஃப்ரீ ட்ரைனிங் சம்பந்தப்பட்ட இது டவுட்னு சொன்னா நீங்க செட் பாக்ஸ்ல கேட்கலாம். சம்பந்தப்பட்ட டவுட் எல்லாமே நான் உங்களுக்கு போய் கிளியர் பண்றேன். இப்போ உங்களுக்கு எதுவும் ஃபைவரை பத்தி எப்படி இல்லைன்னு சொன்னா உங்களுக்கு வேற எதுவும் ஃபேதரா இன்ஃபர்மேஷன் தேவைன்னு சொன்னா நீங்க செட் பாக்ஸ்ல நீங்க மெசேஜ் போடுங்க, நான் உங்களுக்கு கிளியர் பண்றேன். சரிதானே? ஓ, இப்போ 10,000 நீங்க வந்து இப்போ பே பண்ண இயலான்னு சொன்னா ஒன் டைம்ல இப்போ உங்களுக்கு 10,000 பே பண்ண இயலான்னு சொன்னா நீங்க இன்ஸ்டால்மெண்ட் அடிப்படையில் நாங்க செட் பண்ணிக்கிறோம். இன்ஸ்டால்மெண்ட் அடிப்படையில் நீங்க என்ன செய்யலாம்னு சொன்னா 10,000 நீங்க பே பண்ணலாம். சரிதானே? நீங்க இந்த வாட்ஸ்அப் நம்பர் கண்டக்ட் பண்ணாலும் நீங்க அவங்க உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. நீங்க கண்டக்ட் பண்ணி பேசுங்க. சரிதானே? டோட்டலாக இப்போ 10,000 டோட்டலா பே பண்ண இயலான்னு சொன்னா உங்களோட சீட்டை வந்து நீங்க செய்யலாம், கன்ஃபார்ம் பண்ணிக்கொள்ளலாம். சரிதானே? இன்ஸ்டால்மெண்ட் அடிப்படையில் நீங்க பே பண்ணி செய்யலாம், கன்ஃபார்ம் பண்ணலாம். ஓகே. அடுத்து வந்து
ஃபைவர் எப்படி அக்கௌண்ட் ஓபன் பண்றேன், எப்படி கீக் அப்லோட் பண்றேன். ஓகே, இப்ப இப்படித்தான். இப்ப நான் வந்து இப்ப இந்த ஃப்ரீ ட்ரைனிங்ல வந்து ஃபைவர்ல ஃபைவர் அக்கௌண்ட் எப்படி ஓபன் பண்ற, எப்படி ப்ரொஃபைல் செட் பண்றேன்னு சொல்லி நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணல. ஏன்னு சொன்னா ஃபைவர் அக்கௌண்ட் வந்து இப்ப நான் உங்களுக்கு ஜஸ்ட் ஓபன் பண்ணி காட்டலாம், சரிதானே. ப்ரொஃபைலும் நான் உங்களுக்கு செஞ்சு காட்டலாம். அது வந்து ஒரு பொய் வேலை. ஏன்னு சொன்னா ஒரு பையர் வந்து நம்மளோட சேவிஸை வாங்க வாராருன்னு சொன்னா, எக்ஸாம்பிளுக்கு ஒரு பையர் இப்ப ஒரு சேவிஸை வாங்க வாராருன்னு சொன்னா அவர் வந்து ஃபர்ஸ்ட்டுக்கு நம்மளோட ப்ரொஃபைல் தான் செக் பண்ணுவார். ஸோ அந்த டைம்ல ப்ரொஃபைல் ஒரு யூனிக்கா இருக்கும்னு சொன்னா அவர் 100% எந்த வித பயம் இல்லாம என்ன செய்வார், நம்மளோட சேவிஸை வந்து பை பண்ணுவார். ஸோ அதுக்குன்னு சொல்லி நம்ம தனியா என்ன செஞ்சோம்னு சொன்னா எங்களுடைய கிளாஸ்ல வந்து நம்ம நான் செட் பண்ணிக்கிறோம், சரிதானே. இப்போ 3வது கிளாஸை வந்து செட்டிங் அப் யுவர் ஃபைவர் ப்ரொஃபைல் வித் எஸ்இஓ, அதாவது ப்ரொஃபைல வந்து எப்படி எஸ்இஓ செஞ்சு நம்ம கிரியேட் பண்ணணும்னு சொல்லி நாங்க என்ன செஞ்சிருக்கோம், அதுக்குன்னு சொல்லி தனியாக நாங்க கிளாஸ் வச்சுக்கிறோம். ஸோ இப்போ நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணல, ரீசன் வந்து இதான், சரிதானே. ஓகே, அடுத்த டவுட் வந்து கிளாஸ் ஜாயின் ஆகினா அப்புறம் மிஸ் பண்ண. ஓகே, இப்படிதான். இப்ப நீங்க கிளாஸ் ஜாயின் ஆகி இப்ப நீங்க சம்டைம் கிளாஸுக்கு வரலன்னு சொன்னா, அப்படி இல்ல உங்களுக்கு கவரேஜ் இஷ்யூன்னு சொன்னா, அப்படி இல்லை நீங்க கிளாஸுக்கே நீங்க வரலன்னு சொன்னாலும் நாங்க வந்து உங்களுக்கு ரெக்கார்டிங் என்ன செய்யும் ப்ரொவைட் பண்ணுவோம். அப்ப நீங்க ரெக்கார்டிங் பார்த்து நீங்க என்ன செய்யலாம், லேர்ன் பண்ணலாம். அப்படி உங்களுக்கு ரெக்கார்டிங்ல எதுவும் பார்த்து உங்களுக்கு டவுட் இருக்கும்னு சொன்னா நீங்க எங்களுக்கு ஸ்டூடெண்ட் சப்போர்ட் சர்வீஸ் மெசேஜ் போட்டீங்கன்னு சொன்னா அவங்க என்ன செய்வாங்க, உங்களுக்கு அவங்க டவுட்டை வந்து கிளியர் பண்ணுவாங்க. அப்படியே உங்களுக்கு கிளியர் பண்ண உங்களுக்கு விளங்கலன்னு சொன்னா உங்களுக்கு பேர்சனலாவே ஜூம் ஐடி போட்டு உங்களோட அக்கௌண்ட் செக் பண்ணி உங்க டவுட் அவங்க உங்களுக்கு கிளியர் பண்ணுவாங்க, சரிதானே. ஓ எஸ், அதான் நான் உங்களுக்கு ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். நாங்க வந்து இப்ப இந்த ஃபைவர் சொல்லக்குள்ள இப்ப இந்த ஃபைவர்ல இப்ப எல்லாருமே ஜாயின் ஆகிற டைம்ல சிலவங்க இந்த ஃபைவரை பத்தி ஆல்ரெடி தெரிஞ்சவங்க இருப்பாங்க, சரிதானே. அதே மாதிரி இந்த ஃபைவரை பத்தி என்னன்னு தெரியாதவங்களையும் இருப்பாங்க. சோ நாங்க ஃபைவர் பேசிக்ல இருந்து அட்வான்ஸ் வரைக்கும் ஃபுல்லாவே டீச் பண்ணோம், A to Z. அதான் ஃபர்ஸ்ட் கிளாஸே வந்து கிட்டத்தட்ட இந்த 5 கிளாஸுமே பேசிக்கா தான் இருக்கு. இப்போ போக போது அட்வான்ஸா போவோம். நாங்க பேசிக்ல இருந்தா நாங்க செய்வோம்னு சொன்னா எங்களோட ஃபைவரை நாங்க பேசிக்ல இருந்தா நாங்க கொண்டு போவோம். அதுல நீங்க வரி பண்ணிக்கிறது தேவை. ஓகே, உங்களுக்கு ஃபர்தரான எதுவும் இன்ஃபர்மேஷன் தேவைன்னு சொன்னா நீங்க இந்த வாட்ஸ்அப் கான்டாக்ட் நம்பர் செய்யலாம். கான்டாக்ட் பண்ணி நீங்க உங்களோட ஃபைவர் சம்பந்தப்பட்ட டவுட்டை வந்து நீங்க கிளியர் பண்ணிக்கொள்ளலாம். அப்படி இல்லைன்னு சொன்னா நீங்க இந்த யூசர் நேம் அப்படியோ கிளிக் பண்ணாலும் நீங்க என்ன செய்யலாம், டெலிகிராம்ல நீங்க கனெக்ட் பண்ணி பேசலாம். அதே மாதிரி நீங்க டெக் கால் பண்ணி செய்யலாம், உங்க டவுட்டை வந்து கிளியர் பண்ணிக்கொள்ளலாம், சரிதானே. ஓகே, எங்களோட பிரவுன்ஸ் காலேஜினுடைய ஃபைவர் ஃப்ரீ ட்ரைனிங் வந்து எல்லாரும் ஜாயின் ஆகி எல்லாருமே தேங்க்யூ ஸோ மச். இதோட நான் ஸ்டாப் பண்ணிக்கொள்றேன், சரிதானே.